பரணி ஆரம்பிச்சிடலாமா? அப்படியே அப்டேட்டோட ஆரம்பிங்க. எஸ், அப்டேட்டோட ஆரம்பிச்சிடலாம். இப்பதான் மதராசி படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்திருக்கு, சலம்பல. அதே மாதிரி நாளைக்கு ரிலீஸ் ஆக போற படங்கள் வந்து தமிழ்ல பார்த்தீங்கன்னா ஹவுஸ்மேட்ஸ், அக்யூஸ்டு, அதுக்கப்புறம் சென்னை ஃபைல்ஸ் முதல் பக்கம் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் உசுரே, மிஸ்டர் ஜூ கீப்பர், போகி, அதுக்கப்புறம் சரண்டர். இதெல்லாம் தான் தமிழில் ரிலீஸ் ஆகுது. இன்றைக்கி கிங்டம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ யாராவது பார்த்துருந்தீங்கன்னா அதை பற்றி வந்து கண்டிப்பாக வந்து பேசலாம். அதுக்கப்புறம் குற்றம் புத்திது அப்படின்னு சொல்லி ஒரு படம், அது வந்து ஏ சர்டிஃபிகேட் சென்சார் ஆயிருக்கு. படம் வந்து ஆகஸ்ட் 29 வந்து ரிலீஸ் ஆகுது. அவ்வளோதான். வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சான்னு எனக்கு டவுட்டாகவே இருக்குது. வேறு எதுவும் வரல பிரகாஷ்ண்ணா? ஏதாவது விட்டு போயிடுச்சுன்னா சொல்லுங்கள், எனக்கு மட்டும்தான் தெரியலையான்னு தெரில. இல்லை பரணி, படத்துக்கு போகிறனால எனக்கும் கரெக்டாக தெரியல எந்தெந்த அப்டேட் மிஸ் ஆச்சு. வார் 2 பாட்டு சொன்னீங்களா? வார் 2 பாட்டு இல்ல ப்ரோ, சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. வார் 2ல இருந்து பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. அப்படியா? வீடியோ சாங்காவே ஆமா, வீடியோ சாங்காவே விட்டாங்க. அந்த லவ் சாங் தான். சூப்பர் சூப்பர் ஃபுல்லா சூப்பர். டிஎல் ஃபுல்லா அதான் ப்ரோ. நீங்க யாருமே பார்க்கலையா? ஆச்சரியமா இருக்கு. உலகம் உயிர் எடுத்து. இல்ல அந்த வீடியோ கிளிப் நான் பார்த்தேன். ரொம்ப இதெல்லாம் பார்க்கல. அந்த 2 பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு ஹக் பண்ற மாதிரி ஒரு எந்த கிளிப் பாரதி ப்ரோ? எந்த கிளிப் பாத்தீங்க? அவங்க 2 பேரும் சேர்ந்து ஹக் பண்ற மாதிரி இருக்குமே ஒரு கிளிப். ஏங்க அவர் வந்து ஃபர்ஸ்ட் அந்த 15 செகண்ட் ப்ரோமோ பாத்துருப்பாரு. கரெக்ட். இல்ல வீடியோ சாங் பார்க்கலையா பரணி? அந்த டீசர்ல ஒன்னு ட்ரெண்ட் ஆச்சுல பரணி ப்ரோ. டீசர்ல ஒன்னு ட்ரெண்ட் ஆச்சுல. சரி, பிக்னி ஷாட்டா? அதுதான் அதோட பாட்டுல வந்திருக்கு. அதுதான். ஓ, ஓகே ஓகே ஓகே. சரி, வேற ஏதாவது அப்டேட் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு நீங்க எல்லாம் கவர் பண்ணிட்டீங்க. வேற எதுவும் இல்ல. அவ்வளவுதான். வேற எங்க 2 தாங்க சொன்னேன். எல்லாம் கவர் பண்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை இன்னைக்கு. நாளைக்கு தான் நிறைய அப்டேட்ஸ் வரும். ஏன்னா வெள்ளிக்கிழமை தான் வந்து இந்த தமிழ் சினிமா எல்லா சினிமாவுக்கும் வெள்ளிக்கிழமை தான் அப்டேட்டா கொடுப்பாங்க. நாளைக்கு பரணி ப்ரோ அத விடுங்க. பாட்டை பத்தி நீங்க சொல்லுங்க. எல்லாம் நமக்கு முக்கியம். பாட்டை பத்தி சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நீங்க சொல்லுங்க. எனக்கு வந்து எஸ்கே டான்ஸ் பிடிச்சிருந்துச்சு பரணி ப்ரோ. எஸ்கே டான்ஸ் பிடிச்சிருந்துச்சு. அனிருத் எஸ்கே காம்போக்கு இது கொஞ்சம் கம்மி தான். ஐயா, நடுவுல கூலின்னு ஒண்ணு வருது, ஹேஷ்டாக் மதராசி. அதுக்குள்ள தம்பி குமார், அது உள்ள வை குமார், என்ன டைம் இருக்கு. ஏங்க ஒரு நாள் தானேங்க பரணி ப்ரோ. இதான் ப்ரோ எஸ்கே அணி காம்போ அளவுக்கு இல்ல. எப்பயும் வர மாதிரி இது ஓகே. ஹிட்டாயிரும் இந்த பாட்டு. ஆனா இன்ஸ்டால அது உறுதி இல்ல. அந்த ஒரே ஒரு போர்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கடைசி ஒரு நிமிஷம் தானே பரணி. ராஷ்மிகாவும் இல்ல, தண்டையாவும் பார்த்தது இல்ல. போக்கியா இருந்தாலும் ராக்கி கட்ட சொல்லல. அது பூக்கி. அதான் பூக்கியா இருந்தாலும் ராக்கி கட்ட சொல்லல. அது என்ன மீனிங்? அது அடிக்கடி இன்ஸ்டால வருது. பூக்கினா கியூட் பாய்ஸ்னு அர்த்தம். கியூட் பாய்ஸ்னு அர்த்தம். அவ்வளவுதான். அதனாலதான் அந்த மேல அந்த குட்டி ரிப்பன் வருது. அந்த சின்ன பிங்க் கலர் ரிப்பன் மாதிரி இருக்கும். அப்படி இருந்தா அவங்க பூக்கின்னு அர்த்தம். இல்ல பரணி ப்ரோ, உங்களுக்கு லைட்டா அந்த கோரியோகிராஃபி எல்லாம் பக்கம் மட்ட சாங் மாதிரியே இல்ல? அவர் போட்டிருக்க காஸ்டியூம் மட்ட வாடை ஹெவியா அடிக்குது. அந்த கோரியோகிராஃபில பாட்ட சொல்லல, அந்த கோரியோகிராஃபியை சொல்றேன். எஸ்கே டான்ஸ், காஸ்டியூம், பின்னாடி ஆடுறது எல்லாமே மட்ட சாங் மாதிரியே தான் இருக்கு. ஏன்னா ரெண்டுக்கும் ஒரே கொரியோகிராஃபர். ஆமா சேகர் வரலான்னு பார்த்தேன். அதான் போய் பார்த்துட்டு வரலான்னு பார்த்தேன். யாரும் பார்த்துட்டுலாம் வர தேவையில்ல. ரெண்டுக்கும் ஒரே கொரியோகிராஃபர். சேகர் தான் பண்ணியிருக்காரு. ஆமா, சேகர் தான் பண்ணியிருக்காரு. யாரு? சேகர் கமலாவா? இல்ல சேகர் விஜே. இல்ல, எனக்கு லிரிக்ஸ் முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, ஒரே பாட்டுல ஓஹோன்னு வந்தவர் ப்ரோ, அவர் தான் இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ்ன்னு சொல்லி முன்னாடி சொன்னாங்க என்கிட்ட. நான் எனக்கு சத்தியமா ஸ்ட்ரைக்கே ஆகல அது வந்துட்டு ஹுக்கம் பாட்டுன்னு சொல்லி. நான் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டேன். சரி, வரப்போ பார்த்துக்கலாம் ப்ரோ, அது எனக்கும் சர்ப்ரைஸா இருக்கணும்ன்றதுனால வரப்போ பார்த்துக்கலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லி ப்ரோமோ பார்த்தப்பதான் ஆமா இவர் தான் ஒரே சாங்கில் ஓஹோன்னு வந்து வரல அப்படின்னு சொல்லி
யோசிச்சேன். பட் ஆனா எனக்கு சாயா அபியங்கர் வாய்ஸ் ஒரு மாதிரி செட் ஆகாதுன்னு இருந்துச்சு. எனக்கு பர்சனலா பிடிச்சிருந்துச்சு. சாயா அபியங்கர் பாட்டுலாம் நான் டெய்லியும் கேட்டுட்டு தான் ப்ரோ இருக்கேன். அந்த 3 பாட்டுல ஏதாவது ஒரு பாட்டு கேட்டுருவேன். அது இல்ல குத்து எனக்குலாம் அந்த சாங்குக்கு ப்ரோ. வாய்ஸ் கரெக்டா தான் இருக்கு. அந்த வாய்ஸ் நல்லா தான் ப்ரோ கமலு இருக்கு. அவர் வாய்ஸ் அவரு கரெக்டா ஒரு 10 செகண்டுக்கு மீம் மெட்டீரியல் ஆயிட்டா கமலு. அந்த கருப்புல இருந்து கரெக்ட் கரெக்ட். இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் வச்சு செய்யறாங்க அவரை. அப்பா பாவத்தை. யாரு யாரு யார் ப்ரோ? கமல் எனக்கு சாயதான் அதெல்லாம் அனுப்புங்க, என் கண்ணுல படவே மாட்டேது சாயதான் அதெல்லாம். சாயதான். அந்த கருப்பு டீஷர்ட்ல ஊழலன்னு ஒரு பர்சன் வரும்ல அந்த பிஜிஎம்ல, அந்த ஸ்டார்டிங்ல இருங்க நான் மறுபடியும் கேட்டு பாக்குறேன், அதுக்கப்புறம் சொல்றேன். அதுல கமலு ஒரு இந்த யாரு நான் பிஜிஎம் அன்னையில சொன்னேன்ல யார்கிட்ட bro. கேக்குற? இல்ல கமலு காந்தாரா. யாரு பிஜிஎம் யார்கிட்ட கேக்குற? இங்க பாருங்க, இப்ப ரிலீஸ் ஆகி இன்னைக்கே மறந்தா நீங்க கேட்கலாம், ஒரு நியாயம் இருக்கு. நான் இப்ப அந்த பப்புர பப்பான் சொன்னது கூட அது எங்க லாஸ்டா 5 வருஷத்துக்கு முன்னாடி இது கேட்டா எப்படி ஞாபகம் இருக்கும்? 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததெல்லாம் இப்ப கேட்டா எப்படி ஞாபகம் இருக்கும்? பாவம். ஏங்க அநியாயம் பண்ணாதீங்க, ஒடுங்க. அதான் ப்ரோ ஒரு வாரம் தான் இருக்கு பாரு. நீ ஒரு வாரமோ 10 நாளோ இருக்கு, அவ்வளவுதான். நம்ம ரிப்பீட்ல கேக்குறோம். நிஜமாவே அந்த எனக்கு அது பிடிச்சிருக்கு. அது ஏன் ட்ரோல் மெட்டீரியல் ஆச்சு தெரியல. கருப்புக்கு அது அப்படிதான் போட முடியும். அந்த இது ஏறல, சாமி ஏறல. அப்ப இல்ல போஸ்ட் அந்த ஒரு போர்ஷனை மட்டும் கட் பண்ணி 10 செகண்டா எந்த கமெண்ட் எது வீடியோ போட்டாலும் அதை ஆட் பண்ணி விட்டுறானுங்க. இல்ல இதுவே அந்த உடுக்க சவுண்ட் அடிப்பாருல கத்தி படத்துல, அந்த மாதிரி அடிச்சிருப்பாரு. எனக்கு தெரிஞ்ச உடுக்க சவுண்ட் தான் அடிச்சிருப்பாரு. இந்த கத்தியில உடுக்க சவுண்டா? கத்தியில இல்ல, ரெமோல தாவியா மூவியா பாட்டுல கத்தில தாங்க. அந்த கத்தியில எதுல ப்ரோ அடிச்சிருப்பாரு? ஸ்வாட் ஃபைட் இருக்கும்ல, அந்த பொண்ணு கூட ஃபைட் பண்ணுவார்ல சோஃபா பின்னாடி ஃபைட். ப்ரோ அது உடுப்பு சவுண்ட் இல்ல, குலவு சவுண்ட். அதுல அது ஒன்னு ஸ்லோவா ஒரு ப்ரோ நடுவுல குலவ சவுண்ட் வரும்ல மகன் ப்ரோ, அததான் சொல்றாரு அவரு. குலவ சவுண்ட தான் உடுக்குனார. சரி விடுங்க, எல்லாம் ஒண்ணுதான். சரி நீங்க எல்லாம் பாட்டு பிடிக்குன்னு சொல்லுங்க. மாவீரர் ப்ரோ, பல்தான். ஆமா சொல்லுங்க. எனக்கு சாங் ரொம்ப ரொம்ப ஆவரேஜா தான் இருந்தது. அனிமேட்டர்ல இல்ல, ரொம்ப ஆவரேஜ் தான். நான் ஃபர்ஸ்ட் ஆடியோ ஃபார்மேட்ல கேட்டேன், ரொம்ப என்னடா இப்ப இருக்கு அப்படின்னு. அந்த நடுவில் அந்த ராஷ்மிகா அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த சாங்ல எஸ்கேவோட டான்ஸ் வந்து அந்த மைனஸ் பிளஸ் ஆகிடுச்சு. அவரோட டான்ஸ் சேவ்டு த சாங் தான் சொல்லலாம். தேட்டர்ல இன்னும் தெரியும், பயங்கரமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆடி பார்த்தேன் எஸ்கேவை. பார்த்தோன்னே மறந்துட்டேன். எனக்கு அதுக்கு முன்னாடி அந்த ஆடியோவை கேட்டப்ப பரணி ப்ரோ ட்வீட்லாம் பார்த்து கடுப்புல இருந்தேன். என்ன சாங் இது, இவரு வேற ஃபயர் விட்டு வச்சிருக்காரு. ஸ்டில் சாங் எனக்கு அதே தான், எஸ்கே டான்ஸ் தான் வேற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஜோனுமே பாத்தீங்கன்னா இது முருகதாஸ் ஜோன்ல இல்ல, முழுக்க எஸ்கே ஜோன்ல இருக்கு. அந்த சூப் சாங் எல்லாம் அவரோட ஜோன்ல தான். முருகதாஸ் இதுக்கு முன்னாடி பண்ணதில்ல. படம் எப்படி இருக்கு பார்ப்போம். சாங்கா ஸ்டெப்பு வேற லெவல். கேக்குது ப்ரோ. ப்ரோ இது சூப்பர் சூப்பர்ட்ட எலிவேஷன் சாங் தான் பறக்க விடுவாரு. அவர்கிட்டயும் இந்த ஐடியா கொண்டு போனாங்கன்னு தெரியல. இது அனி சாய்ஸா இருக்கும்னு எனக்கு தோணுது. அவர் தானே மியூசிக் டைரக்டர், அதனால சரி ப்ரோ அவருக்கு இந்த லிரிக்ஸ் எல்லாம் செட் ஆகல ப்ரோ. அவரு எலிவேஷன் எல்லாம் பிரிச்சிருவாரு. இதுலயும் லைட்டா எலிவேட் பண்ணியிருந்தாரு. ஒரே ஒரு அதுதான் பரணி ப்ரோ, இது வந்து சூப் சாங், இதுல எதுக்கு எலிவேஷன் எல்லாம் தெரியல. மார்க்கெட் அது எனக்கும் தெரியலதான். பட் ஆனா வந்து மேபி வந்து அது வச்சுட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ப்ரோ பரணி ப்ரோ, நானும் சாங் கேட்டேன். ஃபர்ஸ்ட் நான் அந்த இதுலதான் லிரிக் இல்லாம அந்த ஸ்பாட்டிஃபைல தான் கேட்டேன். அப்ப எனக்கு ரொம்ப டீசெண்டா, எனக்கு ஹானஸ்டா என்ன தோணுச்சுன்னா, அன்னைக்கு இப்ப இருக்கிற அந்த ஹெக்டிக்கான ஒர்க்ல ஜஸ்ட் அவருங்க கேக்குறாங்கிற ப்ரெஷர்ல சிம்பிளா கொடுத்த மாதிரி இருந்துச்சு. பட் வீடியோவா பார்க்கும்போது ஓகே டீசெண்டா இருக்கு. பட் எஸ்கே டான்ஸ் பிரிச்சுட்டாரு, பயங்கரமா இருந்துச்சு. இல்ல ஆக்சுவலா டிஃப்ரெண்டா வேணும்னு சொல்லி முதல் சொல்லும் போது அந்த இதுல அணி சொல்லுவாப்புல, இவர் டிஃப்ரென்ஸை டான்ஸ்ல காட்டிடுறாரு அப்படின்னு சொல்லி. அது அப்புறம் தான் வந்து இருந்தது. ஆனா முன்னாடியே வந்து சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் டான்ஸ் வந்து இதுல வந்து நிறைய சிங்கிள் ஷாட்டா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் பாட்டு வரப்பதான் தெரியும். எஸ்கே டான்ஸ் பயங்கரமா இருந்துச்சு, அதுல குறையே சொல்ல மாட்டேன். பட் சாங் வந்து எனக்கு ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. ஆனா ஓரளவுக்கு டீசென்ட், ஓகே நல்லா தான் இருக்கு. ப்ரோ எஸ்கே டான்ஸ் தான் ப்ரோ இந்த பாட்டை காப்பாத்திருக்கு. இல்ல அதான் நானும் சொல்லுவேன். ப்ரோமோலியான சொல்லுவாங்க, நீங்க எது ஒன்று பண்ணி கொடுங்க, எஸ்கே எப்படி இருந்தாலும் டான்ஸ்ல காப்பாத்திடுவாருன்னு. கிட்டத்தட்ட அது மட்டும்தான். இந்த டான்ஸ் வீடியோ மட்டும் இப்போ வரலன்னா இப்ப சொந்த பாதி ரிவ்யூ வந்திருக்காது.
இந்த உசுரை கொடுத்து ஆடி பாட்டை காப்பாத்தி இருப்பாங்கல்ல, அது இப்படிதான். பாட்டு ரொம்ப மிட்டா இருக்கு, ஆனா இவரு டான்ஸால மட்டுமே அந்த பாட்டு இப்போதைக்கு எஸ்கேப் ஆயிடுச்சு. பட் நான் பயங்கரமா எதிர்பார்த்தேன் அந்த டாவியா ஓவியா இல்ல அந்த ஓப்பன் த டாஸ்மாக் மீட்டர்ல எதிர்பார்த்தேன். பட் ஸ்டில் இது வந்து அதுல ஒரு 30% 40% தான், பாதி கூட இல்ல. நான் சூப்பர் சூப்பர்னு பயங்கர எக்ஸைட் ஆனேன், இவர்கிட்ட எப்படி கொடுப்பாருன்னு. இல்ல ஹரிஷ் ப்ரோ, எனக்கு வந்து இதே எனக்கு தேவையில்லாத மாதிரி தான் தெரிஞ்சு. இது வந்து ஹீரோ இன்ட்ரோ சாங்கு இல்ல ஒரு எலவேஷன் சாங்னா பரவாயில்ல, சூப் சாங்ல போய் நீங்க எலவேஷன் பத்தலன்ட்டு உட்காந்துருக்கீங்க, எனக்கு புரியல. இல்ல ஆக்சுவலா எனக்கு படத்துல மொத்தம் எத்தனை சாங் இருக்குன்னு அதுவே எனக்கு டவுட்டா தான் இருக்கு. வேற மீன்ஸ் ஒரு ஜோன்ல எஸ்கே வந்து இதா காமிக்கணும், பாசிட்டிவா அந்த ஒரு அவரோட இதுல காமிக்கணும்ன்றதுக்காக இந்த சாங் வச்சாங்கன்னு தோணுச்சு. அப்படிதான் எனக்கு தோணுச்சு. மேபி படம் அடுத்து வர ஏதாவது சாங்ஸ் வந்தாதான் நமக்கு வந்து தெரியும் என்ன ஐடியால. பரணி ப்ரோ, ருக்மிணி வசந்தோட கேரக்டர் நேம் மாலதி ப்ரோ, ஃபைண்ட் அவுட் பண்ணீங்களா வீடியோல? பார்த்தேன் போன் ஸ்கிரீன்ஷாட் வந்துச்சு வாட்ஸ்அப்ல. ஆமா ப்ரோ, அத பத்தி ஏதாவது சொல்லிருக்கலாம். ஒரு வேலை வேற யாராச்சும் கழட்டி விட்டு போய் அதை ஃபீல் பண்ணி பாடி அதுக்கப்புறம் ஆறுதலா ருக்மணி வந்து இருங்க சுகன் ப்ரோ, ஊரே என்னத்த பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், நீங்க வந்து எதை பத்தி பேசுறீங்க? இல்ல அவருக்கு இல்ல அது மாத்திர வாட்ஸ்அப்ல டிபி இருக்கு, வாட்ஸ்அப்ல டிபி அவங்க போட்டோ தான் இருக்கு. ஆமா ப்ரோ, உங்களுக்குலாம் ஒவ்வொரு ஃபோக்கஸ், நமக்கு என்ன ஃபோக்கஸ் அதானே. பிரகாஷ் ப்ரோ நீங்க சொல்லவே இல்லை பாட்டு அப்படின்னு. அவர் கடைசியா சொல்லுவாரு. ஆக்சுவலா எல்லாம் சொல்லி சொல்லிடலாம். நான் ஒண்ணே சொல்லிடுறேன் ப்ரோ, நீங்க சொல்லிங்க. அதுக்கப்புறம் எனக்கு இந்த இது முதல் பக்கம்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீமியம் ஷோ வந்ததுன்னா, ஸோ அந்த இன்டர்வல் தான் என்னால் அந்த சாங் பார்க்க முடிஞ்சது. நான் ஃபர்ஸ்ட் யூடியூப் சாங் கேட்குறப்ப எனக்குமே மிட்டாக தான் இருந்தது. பெருசாக வந்தேன்னா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லையே, ஒரு மாதிரி மிட்டாக இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. மொரோவர் வந்து என்னன்னா இந்த மாதிரி சாங்கே நம்ம அதிகமாக கேட்டதுனால எங்கே இது இப்படியே போக போக இந்த மாதிரி சாங் வந்துச்சுன்னா சேச்சுரேட் ஆகிடுமோ அப்படின்னு தோணுச்சு. பட் வீடியோவை பார்க்குறப்ப, லிரிக்ஸ் வீடியோ பார்க்குறப்ப அந்த எல்லா தாட்ஸுமே அப்படியே மாற்றிருச்சு. பிகாஸ் ஆஃப் எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே அதான் சொல்கிறாங்க, எஸ்கேயோட டான்ஸ் தான். நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஒவ்வொரு படத்துக்கும் வந்து என்னன்னா அவர் இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. சும்மா சொல்லலை, எல்லாருமே வந்து என்னன்னா அவர் வந்து என்னன்னா ஒரு மாதிரி ரிசம்பல்னஸ் வந்துட்டே இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அது நிஜமாவே நானும் அப்படி தான் பார்க்குறேன். எனக்கு வாரிசில் ஒரு சாங் இருக்கும், திங் வந்து என்னன்னா ஒரு இந்த சாங் இருக்கும், லைக் ராஷ்மிகாவோட விஜய் ஆடுற மாதிரி ஒரு சாங் இருக்கும். அந்த சாங்காக கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா இல்ல அது இல்லை தலைவா, இன்னொரு டூயட் சாங் மாதிரி இருக்கும், லீக் ஆச்சு இல்ல ஜிமிக்கி பொண்ணா. ஆமா, அந்த சாங்கா கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாலாம் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் பிடிக்கல, ஒரு மாதிரி இதுவாக தானே இருக்கு அப்படின்னு. ஆனால் அந்த சாங்ல விஜய் ஐ மீன் விஷுவலாக பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்த சாங்கே வேற மாதிரி இருந்துச்சு. அவர் அதில் போட்டிருந்த எஃபர்ட், டான்ஸ் எல்லாமே எனக்கு கிட்டத்தட்ட இப்படியே தான் வந்தேன்னா. இப்போ சிவாவோட சாங்ஸ் எல்லாமே வந்தேன்னா எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது. இந்த படத்தில் சொல்கிறேன், நான் எல்லா படத்தையும் சொல்ல வரல. பட் ஆனால் ஒரு சில படத்தில் சாங் ஸ்லோவாக இருந்தாலும் இவர் அதை தூக்கி நிப்பாட்டிடுறாரு. இல்லை இவரோட அந்த டான்ஸு ஹூக் ஸ்டெப்ஸாக இருக்கட்டும், இல்லை டான்ஸோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், நம்மளை வந்து என்னன்னா பரவாயில்லையே சாங் நல்லா இருக்கே விஷுவலாக பார்க்குறப்போ அப்படின்ற மாதிரி தோணும். பிரின்ஸ்லையுமே அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருப்பாப்ல, பிரின்ஸோட ஒரு சாங்லையுமே அந்த மாதிரி நடந்திருக்கும். ஸோ அப்படி தான் மதராசி சாங் நான் வந்து என்ன பார்க்குறேன். சாங் வந்து என்னன்னா விஷுவலாக பார்க்குறப்போ ஐ திங்க் அந்த சாங் தான் நினைக்கிறேன். தியேட்டரில் பார்க்குறப்ப இது நிஜமாவே ஒரு மாதிரி நல்ல பயங்கரமான டான்ஸிங், நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே நல்லா வந்து என்னன்னா டான்ஸ் பண்ணி வைப் பண்ணுற மாதிரியான ஒரு சாங்காக தான் இருக்கும். மொரோவர் சோஷியல் மீடியாலேயும் இது எனக்கு தெரிஞ்சு பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகும். ஒரு பர்டிகுலர் லைன்ஸ்லாம் எடுத்து ரீல்ஸாக போட்டு அது பயங்கர வைரல் ஆகி, ஏன் பிரகாஷ் ப்ரோவே அடுத்த வெள்ளிக்கிழமை வந்தோன்னா அந்த சாங்கை வந்தோன்னா ரீல்ஸ் பண்ணி போடுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. என்ன தலைவா, அந்த ஹுக் ஸ்டெப் நல்லா இதாகும் ப்ரோ, அந்த ஹுக் ஸ்டெப் நல்லா ட்ரெண்ட் ஆயிரும் இன்ஸ்டால. அந்த சலம்பல அடியே என் கண்ணம்மா அப்படின்றது அதுல ஒரு டான்ஸ் என் தலைவன் அந்த வீடியோட வரணும்னு நான் ஆசைப்படுறான். பிரகாஷ் ப்ரோ ரீல்ஸ் எல்லாம் வெயிட்டிங்ல இருக்காங்க ப்ரோ, இந்த ரீல்ஸுக்கு தான் வெயிட்டிங். கஷ்டம், ரொம்ப கஷ்டம். சரி பார்த்தவங்க பாட்டை பத்தி சொல்லிட்டீங்கன்னா நம்ம சொல்லிடலாமா? சொல்லுங்க ப்ரோ. எனக்கு ஃபர்ஸ்ட் பாட்டு ஆவரேஜ் தான், ஃபர்ஸ்ட் ஒரே வார்த்தை சொல்லணும்னா பாட்டா. ஆனால் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப பாட்டில் ரொம்ப பாசிட்டிவ் அப்படின்னா எஸ்கே டான்ஸ் தான். அதாவது குறிப்பாக அந்த பாலத்து மேலே ஆடுற மாதிரி சொல்கிற செம்ம எனர்ஜியாக இருந்துச்சு. மாவீரனில் வந்து அந்த கடைசியாக ஒரு சாங் ஒன்று வரும்ல, சீனா பாட்டை கடைசி ஸ்டெப் ஒன்று போடுவார், ஒரு ரொம்ப லெங்க்த்தாக போடுவார், பயங்கரமாக ஆடிருப்பார். அது மாதிரி ரொம்ப எனர்ஜியாக சூப்பராக ஆடி இருந்தார். அப்புறம் என்னன்னா இந்த வீட்டில் ஒரு கதை ஒன்று இருக்குது. என்னன்னா வந்து வீட்டில் ஒருத்தருக்கு டெய்லி அவங்க ஒய்ஃப் வந்து உப்புமாவா டெய்லி சமைச்சு போடுவாங்க. உப்புமாவா டெய்லி உப்புமா சாப்பிட்டு ஒரு உப்புமா ரொம்ப போர் அடிச்சு போச்சான். ரொம்ப போர் அடிச்சு போய் ஒரு நாள் இன்னைக்காச்சும் கடையில் சாப்பிடணுறதுக்காக
இன்னைக்கு அவரே ஒரு ஸ்பெஷலாக ஒரு டே உருவாக்கி இன்னைக்கு நம்ம கடையில் போய் சாப்பிடலாம்னு சொல்லி கூப்பிட்டு போனாராம். ஒய்ஃபை கூட்டிட்டு போனோடனே அங்கே போய் அவருக்கு பெரிய ஹோட்டலில் சாப்பிடணும்னு சொல்லி ரொம்ப ஆசை சொல்லி பெரிய ஹோட்டல் கூட்டு போயிட்டார். இந்த மெனு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன ஆர்டர் போடுறது எல்லாமே பேர் வித்தியாசமாக இருந்துச்சு. சரி ஏதாச்சும் ஒன்று ஆர்டர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இட்லி, வடை, அந்த தோசை அதே மாதிரி ஐட்டமாக இருந்துச்சு. ஒரு கடைசியில் வந்து கடைக்கியில் பார்த்தா ஒரு 8வது நம்பரில் ஒரு பேர் ஒரு வித்தியாசமாக ஒரு பேர் இருந்துச்சு. சரி நான் அதை ஆர்டர் போட்டாரான். ஆனால் பார்த்தா திரும்ப அந்த ஆர்டர் போட்டதோட 10 நிமிஷம் கழிச்சு உப்புமாவே வந்துச்சான். சரி கரும்பு இதை போய் ஆர்டர் பொண்டாட்டி முறைச்சிட்டே இதை நான் வீட்டில் செஞ்சு சாப்பிட மாட்டேன், இங்கே வந்து ஹோட்டலில் செஞ்சு தான் நீங்கள் விரும்பி சாப்பிட்றீங்களான்னு. பெருப்பாயி இது இல்லை சரி இந்த நீ ஒய்ஃப் டெஸ்ட்டில் இதை கொடுத்துட்டு உனக்கு உப்புமா பிடிக்கும் உனக்காக ஆர்டர் போட்டுன்னு சமாளிச்சுட்டு அடுத்து வந்து வேறு என்ன சாப்பிட்லான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாரான். மெனு கார்டில் ஒன்றும் புரியல. சரி பக்கத்து டேபிள் என்ன ஆர்டர் பண்ண பக்கத்து டேபிள் ஒன் மோர் ரிப்பீட்னு சொல்லிட்டு அவன் ஒரு நம்பர் சொல்லி ஒரு பேர் சொன்னானா. சரி இந்த பேர் இல்லாமல் அந்த பேர் வித்தியாசமாக இருக்குன்னு நினச்சிட்டு அதை தான் வேணும்னு சொல்லிட்டு சப்ளையரை கூப்பிட்டு அவர் சொன்னார்ல ஆர்டர் போட்டார்ல ரிப்பீட்டுன்னு அதே எனக்கு சொல்லிருங்கண்ணாரான். அது வந்து திரும்ப உப்புமாவே வந்துச்சான். மனுஷன் காண்டாயிட்டானா. இப்போ எதுக்காக இதை சொல்ல வரேன்னா இது மாதிரி 2-3 வரும். அதில் எதுக்காகனா எல்லா பாட்டும் அனிருத்தே பாடுறாரு. அனிருத்துக்கு பதிலாக வேற யாரே பாட வைக்கலாம். அனிருத்து சிங்கர் நிறைய பேர்த்த யூஸ் பண்ணலாம், வெரைட்டியாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அனிருத் வந்து சாயா பேங்கர் கூப்பிட்டு வந்தாரு. இது அனிருத் மாதிரியே தான் இருந்துச்சு. அனிருத் பாடின மாதிரியே தான் இருந்துச்சு. எனக்கு சாயா பேங்கர் பாடின மாதிரிலாம் இல்லை. டோட்டலாகவே அனிருத் வாய்ஸ் தான் எனக்கு ரிப்பீட்டில் வந்துச்சு. இதுக்கு அனிருத்தே பாடிடலாம், இன்னும் கொஞ்சம் வைபா கூட இன்னும் கொஞ்சம் எனர்ஜியாக கூட பாடியிருப்பா. அப்படியே அது எனக்கு அனிருத் வாய்ஸ்லேயே சேமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதுக்காக சொல்ல வந்தேன். மற்றபடி பாட்டு எனக்கு இந்த பாட்டெல்லாம் வந்து கண்டிப்பாக முதல் தடவை ஒரே தடவை கேட்டால் ஆவரேஜாக தான் இருக்கும். ஆனால் அனிருத்தோட டச்சே அதானே. ஒரு தடவை 2 தடவை 3 தடவை பிக்கு போகும்போது திடீர்னு அது பீக்கில் போயிடும். கண்டிப்பாக ரிலீஸில் பயங்கரமாக ஹிட் ஆச்சு. நமக்கே அது பாட்டு திரும்ப நாளைக்கு இன்னொரு 4 தடவை நான் கேட்டேன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சி போன சாங்காக கூட மாறலாம். இது வரைக்கும் இப்போ கேட்ட ஒரே ஒரு தடவை தான் கேட்டிருக்கேன். அந்த ஒரு தடவைக்கு ஒரு ஆவரேஜான சாங்காக தெரியுது. ஏற்கனவே ஒருத்தர் சொன்ன மாதிரி தான் சிவகார்த்திகேயன் அனிருத் காம்போக்கு இது இன்னும் கொஞ்சம் மிட்டாக தெரியுது. ஒருவேளை நம்ம 2வது தடவை 3வது தடவை கேட்கும்போது ரிப்பீட்டட் லிசனிங்கில் நமக்கு பாட்டு நல்லா ஒர்க் ஆகலாம். அவ்வளோதான். இப்போதைக்கு இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய ஹைலைட்டுங்கிறது சிவகார்த்திகேயன் டான்ஸ். அதோட இந்த பாட்டோட நம்ம ஒப்பீனியன் முடிச்சுக்கிறேன். அவ்வளோதான். ப்ரோ இப்போ இப்போ அனிருத் கேட்க வந்த பிரகாஷ் ப்ரோ இது இந்த டாபிக் முடிப்போம். சொல்லுங்க ஒருத்தரா சொல்லுங்க. இல்ல ப்ரோ இப்போ அனி வந்து இந்த கூலிய இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு, அங்க போறாரு இங்க போறாரு. இப்ப இந்த கிங்டம் இப்ப மதராசி வருது. இப்ப இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் எப்படி மெயின்டைன் பண்றாரு? கமிட் ஆயிருக்கிறது அவர் தானங்க. சம்பளமும் வாங்கி தரல, மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். மற்ற மியூசிக் டேரக்டர்லாம் வந்து 4 படம் 10 படம் கையில் வச்சு தானே படம் பண்றாங்க. அப்போ இளையராஜாலாம் கணக்கு பண்ணிங்கன்னா அவர் 80s 90s கணக்கு பண்ணிங்கன்னா அவர் வாரத்துக்கே 10 படம் ரிலீஸ் ஆகும். 10 படமே அவர் தான் மியூசிக் பண்ணி வைப்பார். அவர் ஒர்க் பண்ணலையா? எல்லாம் ஒர்க் பண்ணி தானே ஆகணும். இவங்களுக்கு இங்கே போனால் இங்கே போய் யோசிச்சுப்பாங்களா, ஒரு 4 படம் கையில் பெரிய ரிலீஸ் லைனப்ல இருந்து 4 படத்துக்கு ஒரு 4 சாங் ஆவரேஜ். இப்போ யார் 6 சாங் 7 சாங் போடுறாங்க? மொத்தமே 4 சாங் போடுறாங்க. 2-3 தீம் ட்ராக்கு மொத்தம் கணக்கு பண்ணால் 4 நாள் 16 சாங் தான். 16 சாங் போடுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ காலம் ஆகும்? ஒரு வருஷமா ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறீங்க. அதனால அவங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. என்ன ஒன்று ரிலீஸ் சமயத்தில் எல்லாம் பேக் டு பேக் ஒன்றா மாட்டிக்கிட்டே தான் குழப்பம் அவங்களுக்கு. இப்போ கிங்டம் இப்போ 31ஆம் தேதி இன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு இல்லை. இப்போ இன்னைக்கு ஒர்க்குக்காக அனிருத் வந்து ப்ரெஷரில் இருந்திருப்போம். அப்படி இந்த நேரத்தில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணணும். ஏன்னா இதுக்கு மேலே டேட் நெருங்கிச்சு. இதை விட்டு டேட் வேறு இல்லை இந்த படத்துக்கு. அடுத்து வந்து கூலி 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இதுக்கு நடுவில் வந்து இதை ரிலீஸ் பண்ணி அவனுங்களால பண்ணுறது தான் எல்லாம். ஆனால் இதுக்கான ஒர்க்கில் எப்பயோ ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படிங்கிற அந்த ப்ரோமோ வீடியோலே பார்த்தீங்கன்னா தெரியும். சிவகார்த்தி வந்து முன்னாடி இருந்த ஓரளவுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த கெட்டப்பில் எடுத்தது தானே ப்ரோமோலாம். சரி, இது கிங்டம் ரிவ்யூ என்னோட சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் பேசலாம் அதை பற்றி. எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த பிளாட் ஓப்பன் நான் ட்ரெய்லர் எதுவும் பார்க்கல. ஸோ எனக்கு எதுவும் தெரியாது. நேற்று கூட நான் கேட்டேன் ஸ்பை ஃபிலிமான்னு சொல்லி. அப்புறம் தான் ஆமான்னு சொன்னீங்க. ஸோ அதனால் எனக்கு பிளாட் தெரியாமல் தான் போய் உக்காந்தேன். ஸோ அந்த ஒரு பிளாட் லைன் மட்டும் எனக்கு வந்து ஓகேவாக இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு, டீசெண்டாக இருந்துச்சு. பட் ஆனால் எனக்கு எங்கன்னா ரைட்டிங்லேயும் ஸ்க்ரீன் பிளேயும் தான் வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப ஜெனரிக்காகவும் ரொம்ப வீக்காகவும் இருந்துச்சு. ஏன்னா புதுசாக நம்ம வந்து எதுவுமே அதில் வந்து இல்லை. எல்லாமே ஆல்ரெடி பார்த்த சில ரிசம்பிளன்ஸ் தான் நிறைய இடத்துல தோணுச்சு. விஜய் தேவர்கொண்டா அதுக்கப்புறம் சத்யதேவ் இவங்க 2 பேரும் அவங்க பார்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் வந்து அவங்க 2 பேருக்குமான பாண்ட் அந்த எமோஷன்ஸ் வந்து அவங்க வந்து அது கரெக்டாக கன்வே ஆகலை, கரெக்டாக கனெக்ட் ஆகலை. அது எமோஷ்னலாக இருக்கணும். பட் அது எமோஷ்னலாக இல்லை. அவங்க அழுகுறாங்க, நமக்கு வரமாட்டேங்குது. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அனிருத் பிஜிஎம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸ்பெஷலி வந்து அந்த கிளைமேக்ஸில் அந்த ராக்லை சாங்கு
சூப்பரா இருந்துச்சு. தமிழ் வெர்ஷன் தமிழ் டப் தான் பார்த்தேன். அது வந்து அந்த ஃபைனல் ஆக்ட்ல தான் அந்த சாங் வரும். அது ஒரு மாரி கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு அந்த சாங். இன்ட்ரோல் பிளாக்குமே வந்து ஒரு 20 மினிட்ஸ் சீக்வென்ஸ் இருந்துச்சு. அந்த 20 மினிட்ஸுமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகி ஓரளவுக்கு ஓகேவா போயிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஃபைனல் ஆக்ட் ஸ்டார்ட் ஆகுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அ எனக்கு ஒரு மாரி ரொம்ப இதாயிடுச்சு. என்னடா இது இப்படி கொண்டு போயிட்டாங்க. அந்த ஒரு ஃபீல் வந்துருச்சு. அப்புறம் பார்ட் 2க்கு வந்து லீட் குடுத்துருக்காங்க. அப்புறம் கிளைமேக்ஸ்ல சில விஷயம் ரிவீல் பண்ணாங்க. அது புடிச்சிருந்துச்சு. பார்ட் 2 லீடுக்குள்ள இதெல்லாமே கொஞ்சம் டீசென்ட்டா இருந்துச்சு. ஆனா ஓவராலா பார்க்குறப்ப எனக்கு கொஞ்சம் அண்டர்வெல்மிங்கா தான் பட்டுச்சு. ஒரு ஆவரேஜ் டூ பிலோ ஆவரேஜ் ரேஞ்ச்ல தான் இருந்துச்சு. எனக்கு பர்சனலா. நான் ஃபர்ஸ்ட்டு விஜய் தேவரக்கொண்டா படம் தியேட்டர்ல பார்க்குறேன். ஸோ இதுதான் எனக்கு. நான் வந்து 2.75 குடுத்திருந்தேன். ஸோ நீங்க யாராவது பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்க பேசலாம். இன்னைக்கு நான் பார்த்தேன். சரி, மற்றவங்க பேசட்டும் சொல்றேன். ரெட்ரோன்னு ரவி bro, கிறிஸ்டோபர் நான் போட்டிருந்தாரு. பார்க்கல. எந்த அளவுக்கு உண்மை? என்னது ப்ரோ? புரியல. கிறிஸ்டோபர் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, என்னடா ரெட்ரோவை எடுத்து வச்சிருக்கீங்கன்னு. ஆ கொஞ்சம் சிமிலரா போகும் ஃபைனல் ஆக்ட்ல. அது வந்து சேம் கிடையாது. பட் ஆனா வந்து நமக்கு வந்து அந்த ஒரு அந்த சீன் பார்க்குறப்போ வந்து நமக்கு வந்து அந்த ஓகே ரெட்ரோ பார்த்த அந்த ஒரு இது தோணும். பட் ஆனா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். அதே இருக்காது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஆனா சிமிலரா இருக்கும். பரணி ப்ரோ கமர்ஷியலா பரணி இருக்குமா? ப்ரோ, தோரணை படம் பார்த்திருக்கீங்களா? தோரணை விஷால் தோரணை, படம். வந்தான் வென்றான். வா 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 செல்லம்னு ஒரு பாட்டு இருக்குமே ப்ரோ. விஷால் படம். ஏங்க, சரி ரைட்டு ஓகே. நம்ம என்னன்னா இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா அதான் சொல்லணும். அதாவது கிங்டம், நான் வந்து விஜய் தேவரகொண்டாவுக்கு அவர் வந்து ஒரு பயங்கரமான கம்பேக் படமா இருக்கும்னு நினைச்சேன். பட் தெலுங்கு சைடு ஆல்மோஸ்ட் கம்பேக் படம்னு சொல்லிட்டாங்க. நமக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டா நமக்கு கொஞ்சம் ஒரு மிக்சர் ஃபீலிங் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் உண்மையாலுமே நல்லா ஒர்க் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா ஒர்க் ஆச்சு. செகண்ட் ஆஃப் இந்த ஜானர் ஷிஃப்ட்னு சொல்லி போறாங்களா, அது எத்தனை யாரும் போறாங்கன்னு தெரிய மாட்டேது. அது எல்லாமே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிடுறாங்க. இதுலயும் அந்த மாதிரி செகண்ட் ஆஃப் வந்து பயங்கரமான ஒரு பண்ணியிருக்கிறாங்க. செட் ஆகலை அவ்வளோதான். அதே மாதிரி படத்துல ஒரு 4-5 நல்ல சீன்ஸ்லாம் இருக்கு. ஆனா என்னன்னா அந்த 4-5 நல்ல சீன்ஸ் நம்ம 4-5 படத்துல ஏற்கனவே பார்த்துட்ட சீன்ஸ். அது போக வந்து சில பல படங்கள் இருக்கு. இப்போ நீங்களே சொன்னீங்கல்ல, ரெட்ரோட அந்த ரிசம்பிளன்ஸ் கொஞ்சம் இருக்கு. அப்புறம் தோரணை படம், தேவரா, அதுக்கு போக வந்து இன்னொரு படம் 1000ல் ஒருவன், அப்புறமேட்டு வந்து ஐயோ இன்னொரு படம் வந்து சரி கரெக்டாக மொத்தம் 4-5 படம் வந்து மிக்சடாக தான் வரும். அந்த அளவுக்கு வந்து ஒரு 4-5 படம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சீன்ஸ் எல்லாம். படத்துல பெரிய ஹைலைட் அப்படின்னா ப்ரீ இன்டர்வல் பிளாக். இந்த படத்துல வந்து டோட்டலா ஃபர்ஸ்ட் ஆஃப் அவங்க வந்து அவங்க இன்டர்வல் பிளாக் அந்த போடும்போது நம்ம செகண்ட் ஆஃப் இன்னும் பயங்கரமா இருக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனா அது அவங்க டோட்டலா வந்து முடிச்சுட்டு கிளைமேக்ஸ்ல நான் திரும்ப நல்லா வருவேன், அது வரைக்கும் நான் சுமாராக தான் போவேன் சொல்லி கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் கொண்டு வராங்க. ஆனா அதுக்காக கிளைமேக்ஸ் வரும்போது அவங்க பண்ற ஒரு விஷயம் வந்து இதுக்காக தான் இவ்வளவு நேரம் ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த இதெல்லாம் நடந்துச்சா அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து கொஞ்சம் அலுப்பு தட்டிடுது. எனக்கு என்னன்னா படத்துல ரொம்ப பிடிச்சது சத்யதேவ் இருக்கார்ல, அவரோட பர்ஃபார்மன்ஸ். நான் தெலுங்குல வந்து அவரோட ரீசெண்டா ஒரு பேங்க் ராபரி படம் ஒன்று நடக்கும். அதாவது பேங்க் லக்கி பாஸ்கர் மாதிரி ஒரு படம் பண்ணியிருப்பாங்கல்ல, ஜெப்ரா. ஜீப்ரா ஜீப்ரா ஜீப்ரா. ஜீப்ரா இவர் தானே லீடா நடிச்சிருந்தார், சத்யதேவ் தான் அவர்தான் நடிச்சிருந்தாரு. அவர்தான் பிரியா அவர்தான். பவானி அவர்தான். சங்கர்லாம் நடிச்சிருக்காங்க. அது அதுல பார்த்ததுக்கு இதுல பார்த்ததுக்கும் பயங்கரமா டிஃப்ரெண்ட் இருக்கு. நல்ல நடிப்பும் இதுல ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு அவர் தான். அதுக்கப்புறம் விஜய் தேவரகொண்டா. இந்த படத்தோட மிகப்பெரிய ஸ்ட்ராங்கஸ்ட் பாசிட்டிவ்னா விஜய் தேவரகொண்டா நடிப்பு. ஆல் டோட்டலா கேரக்டர் மாதிரி நல்ல எஃபர்ட் போட்டிருக்காரு. அவரோட எஃபர்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஸ்க்ரீன் பிளே இருந்தா பெட்டரா இருந்திருக்கும்னு தோணுச்சு. அப்புறம் எல்லாரும் சொல்லிட்டாங்க அனிருத்தோட பிஜிஎம் தான் படத்தை காப்பாத்தினுச்சுன்னு. ஆனா அனிருத்தோட பிஜிஎம் அவரும் பாத்தீங்கன்னா, நீங்க தேவரால் சீன் எடுத்தீங்கன்னா தேவரால் மியூசிக் எடுப்பேன்டா இருக்கடா அப்படின்னு சொல்லி அந்த தேவரா மியூசிக் 2-3 மிச்சம் இருந்ததெல்லாம் தூக்கி தள்ளி விட்டாரு போல இருக்கு. இதுல தேவரால ரிமைன் பண்ணிச்சு பிஜிஎம். ஆனா நல்லா இருந்துச்சு, பயங்கரமா இருந்துச்சு பிஜிஎம். என்ன சொல்றது, ஓவரால் வந்து ஒரு ஒன்ஸ் வாட்சபிள் ஃபிலிம் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஆனா பரவாயில்ல, நல்ல ஒன்றும் நமக்கு வந்து ஒரு அந்த அளவுக்கு கொடூரமான படமும் கிடையாது. நல்லா அதே மாதிரி ரொம்ப சூப்பர் ஆக வக படமும் கிடையாது. ஆனா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வாட்சபிள் ஃபிலிம் தான் வந்து கிங்டம். சரி, நான் ரிவ்யூ போடல. அது என்னன்னா கொஞ்சம் நம்ம அதில் ஒரு 2 நெகட்டிவ் அதில் ஆட் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கு. அதை நம்ம பொறுமையாக நைட்டுக்கு மேலே போட்டுக்கலாம், இல்லை காலைல போட்டுக்கலாம். அப்படிங்கிறனால நம்ம ஏற்கனவே நம்மளுடைய ரீசெண்டாக ஃபாலோ பண்ணுற அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. பிரகாஷ் ப்ரோ, தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன், கொப்பளிச்சு விட்டேன், கொண்டு விட்டு. ஏன் ப்ரோ? ஏன் சொல்லிருங்க. நீங்க தேவாரா இருந்து அதை தூக்குனா நான் டியூனை தூக்க வேண்டாம். ஓ அது வேறையா? சரி பிரகாஷ் ப்ரோ,
நான் சொல்லிருங்க. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். கொஞ்சம் இது பொலிட்டிக்கலா இல்ல கான்ட்ரவர்ஷியலா போகுமான்னு தெரியல. இந்த படத்துல வந்ததுக்கு அப்புறம் இந்த வருஷத்தோட ஒரு கேட்கட்டுமா? ஆனா சினிமா பேஸ் பண்ணி தான். கேட்டுருங்க ப்ரோ. அதான் கேளுங்க பரவாயில்ல, கேட்டுருங்க. இல்ல ப்ரோ, இந்த வருஷத்துல ஒரு 3 படம் ப்ரோ நான் பார்த்ததுல எல்லாத்துலயுமே அந்த ஸ்ரீலங்கன் தமிழன்ஸா வில்லன் மாதிரி அங்கிருந்து வர்றாங்கிற மாதிரி காமிக்கிறாங்கல்ல. இந்த ஜாத்ரி அப்படிதான் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த படம் அந்த நித்தினும் ஒரு படம் நடிச்சாங்க இல்லையா, ராபின்வுட், இப்ப கிங்டம், எல்லாத்துலயுமே அந்த ஜாஃப்னா, இந்த ஸ்ரீலங்கா எல்லாமே அங்க வர மாதிரி எல்லாமே இது தெலுங்குல தான் ப்ரோ வருது. 3 டேரக்டருமே தெலுங்கு டேரக்டர் தான். வில்லன்ஸ் வரது எல்லாமே அப்படிதான் போர்ட்ரே பண்றாங்க. இது என்ன காரணம்? இல்ல பர்சனலா பண்றாங்களா இல்ல வேணுனே பண்றாங்களா? எனக்கு ஒரே ஒரு டவுட்டு. இந்த படம் யாராவது தெலுங்கு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா, தெலுங்குலயும் அப்படிதான் வருமான்னு எனக்கு டவுட் இருந்துச்சு. படம் பார்க்குறப்ப எனக்கு டவுட் இருந்துச்சு. ஸோ அதை ஃபர்ஸ்ட் பல்தான் படமே பார்க்கல. இங்க இருக்கிற யாருமே படம் பார்க்கல. ஐயா இல்ல, நான் தெலுங்கு ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்களா, அதை வச்சு கேட்குறேன். அதுல இல்ல அப்படிதான் வருதான். பரணி ப்ரோ அப்படிதான் என் ஃப்ரெண்டு பார்த்துட்டு சொன்னான், அப்படிதான் வருதான். ஓகே ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. இப்போ பிரகாஷ், நான் ஆன்சர் பண்ணுங்க. பிரகாஷ் ப்ரோ எதுவும் மேல எடுத்து உத்தரவா இருக்குமா? மேலெடுத்து உத்தரவா? இல்லைங்க அதெல்லாம் இல்லைங்க. சரி, நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணீங்களா? அந்த லிஸ்ட் அவுட் 3 படத்தையும் சொல்லுங்க திரும்ப. ராபின்ஹுட், ப்ரோ கிங்டம், ராபின்ஹுட், ஜாட், கிங்டம். ரைட், ஓகே. ராபின்ஹுட் நான் பார்க்கல, இல்லை அதனால எனக்கு தெரியல. ஓகே, எனக்கு அந்த கான்செப்டே எனக்கு பிடிக்கல ஆல்ரெடி. நான் அவங்க நல்லவங்களா காமிக்கிறாங்க கெட்டவங்களா காமிக்கிறாங்களா அடுத்த விஷயம். பட் அவங்க அந்த நல்லவங்களா காமிக்கிற கான்செப்டுக்குமே அதில் நிறைய இப்போ எதிர்வினைகள் காமிக்கிறவே இங்கே நடந்துட்டு இருக்கு டிஎல்ல. ஏன்னா இப்போ காலைல ஒரு நியூஸ் ஒன்று பார்த்துருப்பீங்க. அதுக்கு அப்புறம் கெட்டவங்களா வில்லனா சேர்த்தரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒன்று நடக்குது. எனக்கு என்னன்னா, இந்த கேரளாவில் பார்த்தீங்கன்னா மலையாள படங்கள் பூரா தமிழ் ஆளுங்களை ஃபுல்லாக வில்லனா காமிப்பாங்க. நம்ம தமிழ் படங்கள் என்ன பண்ணீங்கன்னா, கேரளா ஆட்களை வந்து இந்த லேடிஸ்னு வந்துட்டாலே சும்மா ஒரு 18+ அந்த சக்கிலா காமெடி ஒரு அடல்ட்டாவே போடுறது. ஒரு பெண் குட்டியும் கண் குட்டியும் சொல்லி அவங்க போறது ஃபுல்லாக அவங்க ஜஸ்ட் ஒரு கிளாமர் அப்பீலுக்கு மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அவங்க நம்மளை வந்து பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு பேரை வச்சு இவங்க வந்து கும்பிடுத்துட்டு இருப்பாங்க. தெலுங்கு சைடு பார்த்தீங்கன்னா நம்மளை சாம்பார்னு கூப்பிடுவாங்க. நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ரவுடிங்கன்னு மட்டும் தான் மீசையை முறிக்கிட்டு தெரியும். ஒரு வித்தியாசமான ஆயுதம் தூக்கிட்டு ஒரு வில்ல அப்படின்னாலே டோட்டலா நம்ம ஆளுங்க ஆந்திரக்காரங்க அப்படி போட்டு காட்டுறது. நாயுடு, என்ன பேர், ரெட்டி காரு அப்படின்னு பேரை வச்சுக்கிட்டு வில்லன் அங்கிட்டு காட்டுறது. இப்படி என்னன்னா, நம்ம ஒரு ரெஜினல் லாங்குவேஜ்ல வந்து நம்ம அந்த ஒரு கேரக்டரை காமிக்கும் போது நமக்கு அது ஆப் ஆயிடக்கூடாது. அதுக்கு பதிலாக வேற வேணா ஒருத்தர் காமிச்சிருவோம், மக்கள் ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்ல தான் நம்ம அந்த லைனே உருவாக்குறாங்க. இப்போ கிங்டம் படத்தை பொறுத்த வரைக்கும் அதை வந்து பக்கத்து ஸ்டேட்ல நடக்கிற மாதிரி காமிக்கிற மாதிரி ஸ்கிரிப்ட் வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ பேனிஞ்சா படமா காலமாயிடுச்சு, அப்புறம் பக்கத்து ஸ்டேட் வச்சு நம்ம அது பகையாயிடக்கூடாது. அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆகும். சம்பந்தமில்லாம் இன்னொருத்தர் தூக்கிட்டு போவோம், இன்னொரு இடத்துக்கு போயிடும் அப்படின்னா அந்த இந்த இன்னொரு இடத்துக்கு போயிட்டு பக்கத்து நாட்டுக்கே போயிடுறது கான்செப்ட். அதுலயும் நம்ம டச் வேணுமே இருக்காது. ஒரு தமிழ், ஒரு அந்த இங்கிலீஷ் அந்த மாதிரி கொண்டு போயிட்டோம்னா அந்த ஒரு சுத்தி, அதாவது கிங்ஸ்டன் ரெடிங் கிங்ஸ்லியே அவர் சொல்லுவார்ல, ஓ நீ அப்படி வரியான்னு சொல்லி தலையை திமுக சொல்லுவார்ல, அது மாதிரி அவன் சொல்ல வேண்டிய கிண்டல் பண்ண வேண்டிய சுத்தி முடிச்சு பண்றாங்க, அவ்வளவுதானே தவிர இது நான் அரசியல் ரீதியெல்லாம் பார்க்க விரும்பல. ஏன்னா அரசியல் ரீதியா யாருக்குமே அங்க இந்த அளவுக்குலாம் புரிதல் இருக்குமான்னு தெரியல. ஏன்னா படத்துல ஸ்கிரீன் பிளேலயே இவ்வளவு நிறைய மிஸ் பண்றாங்க. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா நிறைய கண்டினியூட்டி மிஸ்ஸிங்குமே இருக்கும். நீங்க கிங்டம்லயே இருக்கும். அதுவே நிறைய எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல, ஏன்னா இந்த படத்துல லாஜிக்னு பத்தி நிறைய இருக்கும். அதுவே நிறைய மிஸ் பண்றவங்க எப்படி பொலிட்டிக்கல் நாலேஜோட வச்சு இதெல்லாம் எடுப்பாங்களான்னு எனக்கு ஐடியாவே இல்லை. ஆனா எல்லா லாங்குவேஜ்லயும் ஒருத்தர் வில்லனை காமிக்கணும், சொந்த மண்ணில் வில்லனை காமிக்க கூடாது, அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும்ங்கிற ஒரு முன் பாதுகாப்புக்காகத்தான் பக்கத்து ஸ்டேட் அப்படியே போயிடுறது. ஒரு கிண்டல் பண்றதுக்கு, ஒரு கிண்டல் பண்ற மாதிரியான கேரக்டர், ஒரு கிளாமரா காட்டக்கூடிய கேரக்டர், ஒரு டோட்டல் கொடூரமான வில்லனை காட்ட வேண்டிய கேரக்டர் அப்படின்னா பக்கத்து ஸ்டேட்டுக்கு போயிடுவோம். அங்க படம் பார்க்குற இன்னைக்கு நம்ம படத்தை பார்க்குற இன்னைக்கு கம்மிக்கல படம் பார்க்காம கூட போகலாம் அப்படிங்கிற எண்ணிக்கையில தான், நம்பிக்கையில தான் அந்த மாதிரி வைக்கிறாங்க அவங்க. இப்போ இவங்க தாடி பேனிஜா பீரியட் ஆயிடுச்சு, நம்ம தமிழ் இனிமேல் என்ன போடக்கூடாது, தமிழ் பேனிஜா படங்கனால அப்போ நம்ம போறோம் இலங்கை தமிழ் அப்படின்னு போயிடுவோம் அப்படின்னு அந்த பாணியில எடுத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். இது வந்து நான் ஜஸ்ட் கெஸ் பண்றேன், அவ்வளவுதான். அப்புறம் இன்னொரு ஒரு இன்ஃபர்மேஷன் ப்ரோ, நாளைக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆப் இருக்குல்ல, அதுல வந்து 10 மணிலேருந்து 10:10 படம் புக் பண்ணீங்கன்னா வெறும் 10 ரூபா தான், எந்த படமா இருந்தாலும். டிஸ்ட்ரிக்ட் ஆப்னு ஒன்று இருக்குல்ல, டிக்கெட் நியூவோட இன்னொன்று ஒன்று, அதுல புக் பண்ணணும். அதுல வந்து லக்ஸுரி தேட்டர்லாம் வராது, ஐமேக்ஸு அதெல்லாம் வராது, இந்த நார்மல் பிவிஆர் ஸ்கிரீனு அதெல்லாம் வரும். யாராச்சும் தேவைப்பட்டா புக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு சனிக்கிழமைக்கு புக் பண்ணிக்கலாம், ஞாயிற்றுக்கிழமையும் புக் பண்ணிக்கலாம். பார்த்து புக் பண்ணிக்கோங்க எல்லாரும். 10 ரூபா தான். சரி மாவீரம் ப்ரோ, டிக்கெட் விலை 10 ரூபாய், புக்கிங் சார்ஜஸ் எல்லாம் வரும். ஆமா 50 ரூபாக்குள்ள முடிஞ்சிடும். சூப்பரம் ஷோ அந்த படம் பாத்தீங்களா?
இல்ல ப்ரோ பார்க்கல. உங்க ஏரியால ரிலீஸ் ஆயிருக்கா இல்லையா ப்ரோ? நல்லா ஓட்டம் ஓடிட்டு இருக்கு. சரியான டாக்கு, சரியான கூட்டம். நான் டெய்லி அந்த தேட்டர் கிராஸ் பண்ணி வரப்ப அந்த ஷோ எண்டிங் டைம்ல வண்டி வந்துச்சுன்னா அந்த தேட்டர்ல இருந்து வெளியே பெரிய கூட்டம் வெளியே வரும். சும்மா போயிட்டு வாங்களேன், எல்லாரும் நல்லா இருக்குன்றாங்க. அதான் யாரோ போட்டிருந்தாங்களா, தேட்டர்ல தான் இது ஒர்க் அவுட் ஆகும், ஓடிடியில டவுட் தான் யாரோ போட்டிருந்தாங்களா. கிட்டத்தட்ட அப்படியா? ஸ்ட்ரீம் மாதிரி தான் இருக்குமா பரணி ப்ரோ. ஸ்ட்ரீ படம் இருக்குல்ல, ஆமா. அந்த மாதிரி தான் இருக்குமா. நான் அதான் சொன்னேன், இந்த ட்ரெய்லர் வச்சு ஸ்ரீ படம் மாதிரி தான் இருக்குன்னு அந்த சொன்னேன். மாதிரி தான் இருக்குமா பிரகாஷ் ப்ரோ. சுகுமார் ப்ரோ, ஏன் லிசனர்லயே இருக்கீங்க? கோஹோஸ்ட் கொடுத்துட்டு சீக்கிரம் வேலை வாங்க, 10 நிமிஷத்துக்கு மேல ஆச்சு. நானும் கோஸ்ட் கொடுத்தேன் இப்பதான். பரணி ப்ரோ, அப்புறம் ஓஜியோடது வருது, இந்த ஓஜி வீக்கெண்ட் பாட்டு போயிட்டு வருது, வரேன். ஓஜி பாட்டு வருது, அது சொன்னீங்களா? இல்ல இல்ல, ஓஜி பாட்டு வருது. அதான் சொன்னேன். ஓஜி படம் என்ன இருக்குல்ல, பாட்டு? பவன் கல்யாண் படம். ஓகே. அந்த படத்தோட பாட்டு ஒண்ணு ரிலீஸ் ஆக போகுது. ஆமா, அது என்ன அக்கண்டாவோட கிளாஸ் தமிழ் ஆகுதுன்னு music. பேசிட்டு இருந்தீங்க. ஆமா, அக்கண்டாவோட கிளாஸ் ஆகுது. ஆமா, 25 இது ஓஜி, 27 அக்கண்டா 2. அப்ப நான் அக்கண்டாக்கே சப்போர்ட் பண்ணிட்டு போயிருவேன். 25 தாங்க அக்கண்டா 2. அக்கண்டா 25 தாங்க. அக்கண்டா 25 தானா? ஓகே ஓகே. அந்த பாட்டு பாடினவர் வேற யாரும் இல்லை, நம்ம நம்ம லிட்டில் சூப்பர் ஸ்டார் தான். நம்ம தமன். ஆமா ஆமா, தமன் மியூசிக். ரொம்ப நாள் முன்னாடியே சொல்லிட்டாங்களே, போட்டோல வந்துச்சுல பரணி ப்ரோ, சிம்பு தமன் அந்த டைரக்டர்லாம் இருக்க மாதிரி. பவன் கல்யாண் படத்துல ஒரு படத்தை எதிர்பார்க்கறேன்னா அது இந்த படம். நானும் தான் பிரகாஷ். இந்த படமும் எனக்கு எதிர்பார்ப்பு இல்ல. அப்ப இந்த படத்துக்கு தியேட்டர் போயிருவீங்களா பிரகாஷ்னா? கண்டிப்பா போவேன், இந்த படத்துக்கு போவேன், கண்டிப்பா போவேன். அந்த அந்த அகண்டா 2 போவேன், ஃபர்ஸ்ட் இதான் போவேன். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ஒரு டீசர் விட்டாங்களே, செம்ம மேக்கிங். அந்த டீசர் செம்ம டீசர். அது ஃபர்ஸ்ட் சிங்கிள் தானே? அது ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான். ஓகே ரைட், ஓகே டன். ஆனா எனக்கு என்ன பவன் சொன்ன தேதிக்கு ரிலீஸ் ஆகுமான்னு தெரியல. நாளைக்கு உங்க படம், உங்க ஹீரோ படம் ரிலீஸ் ஆகுது, போவீங்களா? இல்லைங்க, போக மாட்டேங்க. நீ யார் சொல்றீங்க தெரியும். இல்ல அதான் நான் பரணியில நான் ரோட்ல முக்கியமான போன் பேசிட்டு போயிட்டு இருக்கிறேன். கூப்பிட்டு காமிக்கிறேன், போன் பேசிட்டு இருக்கேன், முக்கியமான போனை கூப்பிட்டு கூட அந்த போஸ்டர் பாருங்க, அந்த போஸ்டர் பாருங்கிறாரு. அந்த படத்துல இருந்து விட்ட ஒரே போஸ்டர் அதான். அது எப்ப குக் வித் கோமாளில ரிலீஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் எந்த போஸ்டருமே வரல அந்த படத்துல இருந்து. அது சீசன் 2ல ரிலீஸ் பண்ணது. சீசன் 2 2021ல அது ட்ரைலர் டீசர்ல விட்டுட்டாங்க. ட்ரைலர் டீசர்லாம் வந்துச்சு, எப்பவே ரிலீஸ் ஆயிருச்சு ப்ரோ எல்லாமே. சீசன் 2 தான். சீசன் 3 2022ல வந்துச்சு. ஆமா ஆமா, 3 தான் நினைக்கிறேன். ஆக்சுவலா இப்போ யாருன்னு தெரியல, ஏதோ ஜி தமிழ், ஜி சினிமா ஹெச்டியோ அந்த ஒரு சேனல்ல இதோட இது போட்டிருந்த மாதிரி ஏதோ ஒரு இது ஸ்னாப் பார்த்தேன் ஒரு குரூப்ல. ஸோ இது படம் டிவி ப்ரீமியர் வந்துருச்சான்னு தெரியல. ஸோ அதான் எனக்கு மீன்ஸ் அந்த படம் வந்து ஆக்சுவலா நாளைக்கு எங்க ஏரியால வந்து 3 படம் ரிலீஸ் ஆகுது. ஓகேவா? ஒன்று ஹவுஸ் மேட்ச்சு, இன்னொன்று வந்து உசுரே, இன்னொன்று வந்து சரண்டர். ஹவுஸ் மேட்ச் ஆல்ரெடி பார்த்ததுனால உசுரேவும் சரண்டரும் பார்க்கலான் இருக்கேன். நாளைக்கு எந்த படத்துக்கு டிக்கெட் ஷோ ஓடுதோ அது போய் பார்க்கலான் இருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி இந்த ஜூ கீப்பர் இங்கே ரிலீஸ் ஆகலை, அதனால அதை பார்க்க வாய்ப்பு இல்லை. அதுதான் பிரகாஷ் ப்ரோ, F1 வந்து நாளைக்கு மறுபடியும் ரீ-ரிலீஸ் பண்றாங்க. ஐமேக்ஸ்ல நாளைக்கு. ஆமா, மிஸ் பண்ணிட்டேனே. நாளைக்கு ஆடியோ லான்ச் போவீங்களா? ஆடியோ லான்ச் போகும்போது பாருங்க. ஆடியோ லான்ச் போலையா? ஐயோ சாரி, ஐயோ விஷால் ப்ரோ இல்லை, சாரி ப்ரோ, கமல் ப்ரோ, சாரி. நானும் எவ்வளவோ அதை அவாய்ட் பண்ண நினைக்கிறேன், முடிய மாட்டேங்குது. பட் இருந்தாலும் சொல்றேன், ஆடியோ லான்ச்சுக்கு டிக்கெட்டு கிடைக்கல ப்ரோ, இப்போ வரைக்கும் கிடைக்கல. என்ன ப்ரோ உங்களுக்கே கிடைக்கலன்னா என்ன ப்ரோ பரணி ப்ரோ? இல்ல, அது வந்து ரொம்ப சன் பிக்சர்ஸ் ரொம்ப ஹை டிமாண்ட் ஒன்று. அதே மாதிரி பெருசா இது நிறைய பேர் கேட்குறாங்க போல, அதனால எனக்கு கிடைக்கல, நான் போல. மேபி அப்படி ஏதாவது போகிற மாதிரி வாய்ப்பு இருந்து லாஸ்ட் மினிட்ல ஏதாவது சொன்னா அப்படின்னாங்கன்னா பார்க்கலாம். அப்படின்னா நான் மறுபடியும் ஐமேக்ஸ்ல கூட பார்ப்பேன். நான் நார்மலா மோஸ்ட்லி வந்து ஒரு படம் தேட்டர்ல பார்த்துட்டேன்னா மறுபடியும் அந்த படம் தேட்டர்ல போய் பார்க்கறது ரொம்ப ரொம்ப ரேர். நான் அது வந்து ஓடிடியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் இருப்பேன். இல்லைன்னா அந்த ரியாக்ஷன்லாம் போடுவாங்கல்ல, படம் ரியாக்ஷன் சினி டெசி சேனல்ல, ஸ்டூபிட் ரியாக்ஷன், அதுதான் பார்ப்பேன் மோஸ்ட்லி. ஏதாவது போர் அடிச்சிச்சுன்னா நான் வந்து அவங்க சேனல் அந்த ரியாக்ஷனோட அப்படியே சேர்ந்து படம் பார்ப்பேன். இப்போ ரீசெண்டாக வந்து சிங்கம் பார்த்தேன். இப்போ பார்த்தாலுமே அந்த படம் நல்லா இருக்குங்க.
சூப்பரா இருந்துச்சு. அவங்க அந்த படத்துக்கு ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க. சோனா படம் பிரீமியம் இது கட்டி வச்சிருக்கீங்களா? பிரீமியம். இல்ல. யூடியூப்ல தாங்க பார்ப்பேன். ஓகே ஓகே. அவங்க அது ஹைலைட்ஸ் மட்டும் தானே கட் பண்ணி போடுவாங்க. அதுதான் கொஞ்சம் நமக்கும் நல்லது. அவனுங்களே ஃபயர் விட்டு தான் வச்சிருந்தாங்க 2 பேரும் சிங்கத்துக்கு. ஆமா. அவங்க எல்லா வருஷனும் பார்த்துட்டு இதை பார்த்துருக்காங்க. ஓகே. நம்ம சும்மா போர் அடிக்கிறப்ப அப்படியே 2வது வர பார்க்க அந்த மாதிரி தான் பார்ப்பேன். நான் தேட்டரில் போய் 2வது வர பார்க்கவே மாட்டேன். நான் ரொம்ப இது நான் லாஸ்ட்டாக செகண்ட் டைம் போய் பார்த்த படம்னு சொன்னால் எனக்கு பெருசாக ஞாபகம் கூட இல்லை எதுன்னு. அந்த மாதிரி தான். சுகுமார் ப்ரோ வந்தாரு போயிட்டாரு, என்னன்னே தெரியல. ப்ரோ எனக்கு 2 கொஸ்டின் இருக்கு. உங்களை யாருக்கா அதை பத்தி தெரிஞ்சதுன்னா ஆன்சர் பண்ணுங்க. நாளைக்கு எல்ஐகேயோட ஃபர்ஸ்ட் பஞ்ச் ரிலீஸ் ஆகும் ஒரு போஸ்ட் விட்டுருந்தாங்க. அதுல புது ரிலீஸ் டேட் இருக்குமா? இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், சர்தார் 2 ரிலீஸ்ல ஏதாவது அப்டேட் இருக்கா? சர்தார் 2 அப்டேட்டுக்கு எதுவும் இல்லை அது இல்லை. லைக்ல வந்து நியூ ரிலீஸ் டேட்டே இருக்குமான்னு நீங்க கேக்குறீங்க. ஃபர்ஸ்ட் நாளைக்கு லைக்கோட நியூ பஞ்ச் ஃபர்ஸ்ட் கரெக்டா வருமா அப்படின்னு நான் கேட்கறேன். பிரகாஷ் என்ன இப்படி என்ன ப்ரோ அதான் அனௌன்ஸ் பண்ணலாம் பண்ணிட்டாங்களே ப்ரோ. இல்ல வாருங்க அவங்க வருங்கன்னா இப்ப இன்னைக்கு நைட்டு நாளைக்கோ அப்படின்னா ஒரு ப்ரோமோ ஒன்று போஸ்டர் ஒன்று விடுவாங்க. நாளைக்கு இத்தனை மணிக்கு வருதுன்னு அவங்க எதுவும் விடலையே. அந்த படத்தை பத்தி தான் எல்லாமே காலங்காத்தால இல்ல ப்ரோ விடுறாங்க. 7 மணி 6 மணி. பிரகாஷ் எங்க சவுண்ட் இல்லையா? ஏன்டல்ல ஓகே. கொஞ்சம் நாய்ஸ் அந்த மாதிரி தான் கேட்டேன். எல்லாமே காலையில தான் விடுறாங்க 6 மணி 7 மணின்னு. நம்ம எந்திரிக்கும் போது அந்த அவர் விக்னேஷ் இன்ஸ்டாகிராம்ல போட்டு வச்சிருக்காரு. பிரகாஷ் ப்ரோ அவங்க தலை படம் வீரம் வருதா, அதை பத்தி பேசுவீங்களா? யாரு படம் எப்போ வருது? மணிமேகலை கமெண்ட். மணிமேகலை வந்துட்டாங்களா? ஒரே ஒரு தியேட்டர்ல ஷோ போடுறாங்க ப்ரோ. அவரோட அந்த 33 இயர்ஸ் அதுக்கு போடுறாங்க. காசில போடுறாங்க வீரம். சூப்பர். தெரியல நான் பார்க்கல, தெரியல. அவங்க ரீலீஸ் ஆனா அவங்க ஊர்ல சுவிட்சர்லாந்துல வந்து நம்ம ஷோ போட சொல்லிடலாம். சரி, ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, வாட்ச்ட் ஷோ ஃப்ரம் ஷோ டுடே, அப்சல்யூட்லி குவார்ட்டி அண்ட் ராயா. நான் அந்த ரிவ்யூ மட்டும் படிச்சு முடிச்சுக்கிறேன்னா. ராயா பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க பிரதர். பிரகாஷ் ப்ரோ ரொம்ப நாள் கழிச்சு பேசுறேன். ஆல்மோஸ்ட் நீங்க அந்த பொன்னியின் செல்வனுக்கு சொல்லிட்டு முதல் பாட்டு கதை சொல்லிட்டு இருந்தீங்க டைம் பாஸ். ஆமா 2021 டைமா 22 சொல்லுங்க. அது வந்த பெட்டி உண்மையிலேயே சொல்ற பொன்னியின் செல்வன் புக்கு மேல அந்த கிரேஸ் குறைஞ்சு போச்சு. இல்ல சும்மா ஒரு படம் பார்த்து குறைஞ்சிருச்சா இல்ல நான் சொல்லி குறைஞ்சிருச்சா? இல்ல சும்மா அந்த ட்விட்டர்ல போட்டிருந்தாங்க அந்த புக்கு மேல இந்த கிரேஸ் குறைஞ்சு போச்சு, இது மணியால வந்தவர். ப்ரோ நீங்க பேசுறதே கேட்கல ப்ரோ சரியா. எனக்கு மட்டுமான்னு தெரியல. கரகரம் தான் இருக்கு. இந்த ஹெட்செட்ல வந்து காத்து அடிக்குது போல இருக்கு. இல்ல ஹெட்செட் இல்லாம பேசுறாரான்னு தெரியல. ஹெட்செட் போட்டு தான் பேசிட்டு இருக்கேன். இங்க கொஞ்சம் காத்தா இருக்கு. இப்பதான் கொஞ்சம் கிளியரா கேக்குது. இதே மாதிரி பக்கத்துல வச்சே பேசுங்க. இல்ல இப்ப அந்த அனிமேஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்களா, அது இன்னும் இருக்கா இல்ல இன்னும் அந்த ப்ராஜெக்ட்? இல்ல அதெல்லாம் டிராப் பண்ணிட்டாங்க பிரதர். அப்படி சரி. சொல்லுங்க ப்ரோ. சாரி ப்ரோ. இப்ப நீங்க வேல்பாரி கதை ஸ்பேஸ்ல சொல்லிட்டு இருந்தீங்க, இன்னும் கன்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல முடிஞ்சிச்சு? ஃபுல் கதையும் முடிச்சாச்சுங்க பிரதர். இப்போ வந்து அதெல்லாம் யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. ஸ்டோரி 66 பாட்டோ 60 பாட்டோ எபிசோடோ இருக்கு. நீங்க கேட்கறதா கேட்கலாம். இல்ல ஒரே வீடியோ வேணும்னா இப்ப இன்னைக்கு வந்து நீங்க சொன்னனாலே எல்லாத்துக்கும் ஒரு அப்டேட்டா சொல்லிடலாம். பர்னி வந்து இன்னைக்கு வந்து ஒரு
8.5 மணி நேரம் வந்து அந்த வீடியோ ரெடி பண்ணிட்டாரு. அதோட இமேஜஸ் மட்டும் எனக்கு அனுப்பிச்சு இருந்தாரு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த இமேஜஸ் எனக்கு வந்து ஒரு தடவை பாக்குறப்ப நான் சொன்ன கதையை நானே வந்து எனக்கே மைண்டுக்குள்ள வந்து ரீவைண்ட் பண்ற மாதிரி பயங்கரமா அந்த இமேஜஸே அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா செலக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பரா இருக்கு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களாம் ஃபுல் வீடியோ பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். எப்போ ரிலீஸ் பண்றதுக்கு அது ஃபுல் வீடியோ பார்க்க நீ அதில் பார்க்கலாம். இல்லை ராம்ன்றது உங்களுக்கு இப்போதைக்கு கதை கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒருவேளை யூடியூப்ல இருக்கு, நீங்க கேட்கறதுனா கேட்கலாம். நம்ம டெய்லி ஸ்பேஸ் அப்லோட் பண்ற யூடியூப் சேனல்ல இருக்கு. சினி புக் யூடியூப் சேனல்ல இருக்கும். அதில் போய் நீங்க சினி புக் வேல்பாரின்னு போட்டினாலே வந்துடும். ஓகே, இப்போ நீங்க அந்த இது வந்து படமா இருக்கிற ப்ராஜெக்ட் வந்து கன்ஃபார்மா இல்ல இன்னும் டேக் ஆஃப் ஆகாம தான் இருக்கு? வேல்பாரி படம் எடுக்கிறது கன்ஃபார்ம். சங்கர் அதை வந்து திரும்ப அந்த வேல்பாரி அந்த வெற்றி விழாலையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அந்த புத்தகத்தோட 1,00,000 பிரதிகள் விற்று தீர்ந்ததுக்கான வெற்றி விழா நடந்துச்சு, அதில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ப்ரொடியூசர் யார் சிக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அது எப்போ ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது உறுதியாகும். ஆனால் இப்போதைக்கு படம் எடுக்கிறது உறுதி. சரி, தேங்க்ஸ். ஓகே, சுகுமார் ப்ரோ வந்தாரு, 2 வார்த்தை பாடினாரு, கிளம்பிட்டாரு. சரி, ஓகே, நான் அந்த ரிவ்யூ மட்டும் படிச்சிடுறேன், ஒரே நிமிஷம். Watched Sue from So today. Absolutely quirky and smart writing film. Casting perfect. Humor and horror blend with the social message. Super. Fun watch for all. 100%. Maja Max in Kannada. Hope they don't remake this in Bollywood. Hike. சித்தார்த்னு சொல்லி அவர் போட்டிருக்காரு அந்த படத்தோட ரிவ்யூ. ஸோ புக் மை ஷோவில் ஹையஸ்ட் ரேட்டிங் அந்த வருஷம் அந்த கன்னடா ஃபிலிமில் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இங்கே ரிலீஸ் ஆகலை, ஆனால் வந்து கேரளாவில் இந்த வீக் ரிலீஸ் ஆகுது. இந்த ஃப்ரைடே நாளைக்கு ரிலீஸ் ஆகுது கேரளாவில். மலையாளம் வருஷனா கன்னடா வருஷனா தெரியல, பட் ஆனால் வந்து ரிலீஸ் ஆகுது, அது மட்டும் ஷோர். பிரகாஷ், நான் நாளைக்கு என்ன படம் போவீங்க? நாளைக்கு எந்த படமும் போல பாரு, நீ முடிஞ்சு என் கோட்டா. இன்னைக்கு கிட்ட முடிச்சாச்சு. இந்த வாரத்தில் வந்து ஹவுஸ் மேட்ச் ஆல்ரெடி பார்த்தாச்சு. வேற என்ன படம் பார்க்கறதுக்கு? அதனால வேற எதுவும் படம் பார்க்கலாம் தோணல பாருங்க. சரண்டர் போதும். பவர் ஹவுஸ் தான். ஆமா, நேரா இனிமேல் வந்து கூலி பவர் ஹவுஸ் தான். டேரக்டா வந்து அதுக்கு நடுவில் வந்து நீங்க படம் வர்றதே தெரியல பாருங்க வெளியே. அந்த படம்லாம் வெளியே வர்றது தெரியாது தானே, என்னன்னா பண்றது? அது சின்ன படம் தான், அப்ப எப்படி ப்ரொமோஷன் பண்ணுவாங்க அவங்க? நம்புறியானா சும்மா போய் பார்க்க வேண்டியதான். நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு போகிறோம், நல்லா இல்லைன்னா கழுவி ஊற்ற போகிறோம், அவ்வளோதான். மலையாளத்தில் எத்தனை படம் தெரியாத படம் நான் பார்த்துருப்பேன், அந்த மாதிரி தான். சொல்லுங்க ப்ரோ. அந்த சூவன் ஷோ எல்லாமே ரேட்டிங் ரொம்ப ஹையாக இருக்கு. IMDbல 9, 3.4 above தான் இருக்கு. படம் நல்லா இருக்குன்னு தான். ஆமாம், அப்படிதான். நான் பார்த்ததுமே வந்து நான் புக் மை ஷோவில் பார்த்தேன், IMDb தெரில, பட் புக் மை ஷோவில் பார்த்தேன் 9.6 இருந்துச்சு 35K votes-ல. ஸோ அது எல்லாருமே ஓரளவு எனானிமஸாக பாசிட்டிவ் தான் வந்துகிட்டு இருக்கு நான் பார்த்த வரைக்கும். சுலோச்சனா சோமு போட பரணி ப்ரோ, ஃபுல் ஃபார்ம் சுலோச்சனா சோமு. சுலோச்சனா சோமு, அதான் சோவன் சோ. இல்ல ஏதோ ஒரு ஊர் பேர் சொன்னாங்களேங்க, சுலோச்சனா. பேர் வந்து ட்ரைலர்லயே வருமே, ஒரு ஊர் பேர் வரும். கரெக்டா தெரியல, அது சோவா ஏதோ சொன்னாங்க கரெக்டா. அதான் ஊர் பேர் ஒன்றும், பேர் வந்து வரும். அது நல்லா இருந்துச்சு. ட்ரைலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸ்ட்ரீமா இருக்குன்னு சொல்லி எனக்கு சொல்லியிருந்தாங்க முத நாள் நம்ம ஸ்பேஸ்ல சொல்லியிருந்தாங்க. எல்லாரும் ஆக எங்க படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பயங்கரமா சொல்றாங்க, எனக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகல, எங்க நம்ம ஊர்ல ரிலீஸ் ஆகல, இல்லைன்னா கூட பார்க்கலாம். அதே மாதிரி அந்த இந்த வாரம் ரிலீஸ் ஆகுனா அந்த அம்பிகாபதி பார்க்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கடைசியில் அம்பிகாபதி ரிலீஸ் ஆகல திருச்சியில. என்ன இப்படி பண்றாங்களோ, அது ரிலீஸ் ஆகல. ஆக்சுவலாக கேரளாவில் வந்துட்டு இது ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இந்த மந்த்து, அதாவது சாரி ஆகஸ்ட் மந்த் நெக்ஸ்ட் வீக் வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்குது. அதில் வந்து தமிழ் ஃபிலிம் வந்து அங்கம்மாள் அப்படின்னு சொல்லி ஒரு படம் இருக்குது. இப்போ ரீசெண்டாக பரத்வாஜ் ரங்கன் இது ரவுண்ட் டேபிள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த படத்தை பற்றி. ஸோ அந்த படமுமே வந்து இங்கே தமிழ்நாட்டில் இன்னும் ரிலீஸ் ஆகலை, பட் வந்து அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து அது ஷோ பண்ணுறாங்க. எனக்கு பார்க்கணும் ஆசையாக இருக்குது, பட் நான் போவேன்னு தெரில. அதுக்கப்புறம் நிறையா மலையாளம் ஃபிலிம்ஸும் ரிலீஸ் ஆகுது.
பட் நோட்டபுளாக இந்த ஒரு தமிழ் ஃபிலிம் பார்த்ததுனால நான் சொல்கிறேன். இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ரிலீஸ் ஆகுது. ஆகஸ்ட் 8லேருந்து ஆகஸ்ட் 11 வரைக்கும் கோழிக்கோட்டில் போடுறாங்க. ஓணமுக்கு எப்படி பரணி ப்ரோ, கேரளா போயிருவீங்களா? யோசிச்சுட்டு இருக்கேன் ப்ரோ, இன்னும் முடிவு பண்ணல. ஆகஸ்ட்டு 28, 29 வந்து ஒரு 3 படம் வரும்னு நினைக்கிறேன். லோகா, ஹிருதயபூர்வம், அதுக்கப்புறம் வந்து ஓடும் குதிரை சாடும் குதிரை. எனக்கு 3மே பார்க்கணுன்னு இருக்கு. ஸோ தெரில, ஏன்னா படம் பார்க்கறதுக்காக தான் போவேன், மற்றபடி வேற எந்த ரீசனும் இருக்காது பெருசா. ப்ரோ பல்ட்டியை விட்டுட்டீங்கன்னா 28 அதுவும் சொல்லியிருந்தாங்களே. ஐயா அப்படியா, தெரில ப்ரோ. சாய் அபியங்கரோட ஃபர்ஸ்ட் தியேட்டரிக்கல் ரிலீஸ் இந்த படம் தான். அப்ப கமலி நீங்க தானே போய் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நாங்க எதுக்கு ப்ரோ போனோம்? ஓகே, தங்கம் சொல்லி ஒரு படம் பண்ணியிருக்காரு. அந்த படம் வந்து ஓகேவா இருக்கும். பல்ட்டி அதே டேரக்டர் தான் போல. சரி ஓகே. வினீத் நடிச்சிருப்பாரு அந்த படம் தானே. ஆமா ஆமா ஆமா, ஒரு கோல்ட வச்சு ஒரு இது நடக்குது. அதே ஓகே. அந்த சோடா இது வந்துச்சுல இவருது. ஓகே ஓகே, சோடா பாபு, அல்ஃபோன்ஸ் புத்திரன். ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, சுலோச்சனா ஃப்ரம் சோமேஸ்வர். சோமேஸ்வர் அதான் ப்ரோ, சோமா ஏதோ அதான் கரெக்டா எனக்கு சொல்ல தெரியல. சோமேஸ்வர். காதல் என்பது பொடுமை அந்த படம் இன்னைக்கு தான் பார்த்தேன். நீங்களாம் பார்த்தீங்களா? என்ன படம் ப்ரோ? காதல் காதல் என்பது பொது உடைமை. இப்போ 1 மாசம் 2 மாசம் இருக்கும் அந்த படம் வந்து. எங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே. லிஜோமால் நடிச்சிருப்பாங்க பரணி ப்ரோ. இல்ல இல்ல இல்ல, ஆமா ஆமா, அந்த படம் பாத்தீங்களேங்க? நான் பார்க்கல இன்னும். நல்லா இருக்கு பரணி ப்ரோ, நல்ல ஒரு டிபேட். இல்ல, அந்த டிபேட் நல்லா இருக்குன்னாங்க. படம் வந்து ஓடிடியில் வந்தப்பயும் சரி, தியேட்டருக்கெல்லாம் வந்தப்பயும் எல்லாருமே கொஞ்சம் வந்து பாசிட்டிவாக தான் சொல்லியிருந்தாங்க. நானும் பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் மிஸ் ஆயிடுச்சு. பேலரினாவே வந்து இப்போ தான் ரீசெண்டாக நான் வந்து பார்த்து முடித்தேன். ஸோ இந்த படம் அடுத்து இருக்கு வாட்ச் லிஸ்ட்டில், கண்டிப்பாக வந்து பார்ப்பேன். பேலரினா எப்படி இருந்துச்சு ப்ரோ? பேலரினா டீசென்ட் டு குட்டாக இருந்துச்சு எனக்கு. ஆனால் வந்து ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் வந்து ஆஸ் யூஷுவல் பிரிச்சுட்டாங்க. ஸ்டோரி லைன் மட்டும்தான் கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி ஜெனரிக்காக போன மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனால் அந்த ஒரு ஒரு சீக்வன்ஸு, அந்த ஹோட்டல்லேருந்து வெளியே காரை எடுத்துகிட்டு போவாங்க. இன்னொரு காரை வந்து இடிச்சுட்டு தள்ளிட்டே வரும். அதுலேருந்து கார்லேருந்து இறங்கி ஷூட் பண்ணுற சீனு மறந்துட்டேன். செம்மையாக இருந்துச்சு அந்த சீன். அந்த சீக்வன்ஸாவே பிடிச்சிருந்துச்சு. இன்னைக்கு ஏகே பண்ணியிருக்க வேண்டிய ஒரு படத்தை பார்த்தேன் ஃபுல் ஃபிளெஜ்டா உட்காந்து. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். ஏகே பண்ணியிருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டே பார்த்தேன். குபீரா இருந்துச்சு. என்ன படம்? அது ஒரு படம். எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன் ப்ரோ. நான் இதையே கேள்விதான் பண்றீங்களா? சுத்தம். எனக்கு எப்பயுமே எல்லாமே சுகுமார் ப்ரோ, என்னன்னா ஆரியா படம் அங்கதான் இருக்கீங்க. பாலா டைரக்டர் இருக்காரு. நான் கோஸ்ட் கொடுக்குறேன் இருங்க. நான் கொடுத்துருக்கேன் இருங்க. அவர் அக்செப்ட் பண்ணி மேலே வருவாரு, தூக்கி போட்டு சாத்து ராயான்னு பாரு போயிடுவாரு. அவர்கிட்ட கேட்கணும் பாட்டு எப்படி இருக்குன்னு. சரி ஓகே, நாளைக்கு வேற யாரு ஏதாவது படம் போறீங்களா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு மலையாளம் வந்து இந்த வீக்கெண்ட் கிங்டமுக்கும் அந்த கன்னடா படத்துக்கும் போக ட்ரை பண்றேன். கிங்டமுக்கு போயிருவேன், அந்த கன்னடா படம் பாக்குறப்ப முடியுதா? மாவீரன் ப்ரோ, உங்களுக்கு கிங்டம் உங்களுக்கு வந்து மேபி உங்களுக்கு வந்து படம் பிடிக்கலாம்னு தோணுது, டீசெண்டாக இருக்குன்னு தோணுது. எனக்கு தெரில, ஜஸ்ட் ஒரு கெஸ். தூக்கி போட்டு சாத்து. நோ, வீட்ல யாருமே இல்லையா? எல்லாம் இருக்காங்க. என்னாச்சு? சரி சொல்லுங்க, என்ன எப்பயும் பாட்டு போயிடுறீங்க? உங்களுக்கு எப்படி என்னப்பா?
உங்களுக்கு பாட்டு நல்லா சரவணா பாட்டு. இருந்துச்சுப்பா. எஸ்கே டான்ஸ் செம்மையா இருந்துச்சு. சரி ரொம்ப மாசா டான்ஸ் ஆடி இருக்காரு. சரி ஓகே. இந்த வாரம் என்னென்ன படம் போறீங்க நாளைக்கு? நான் எதுவும் இந்த மீஷா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு படம், ஆமா மீஷோ அந்த மீஷா ஒரு மீஷா. படம் இருக்கு. அது ஆனா போவேனான்னு தெரியல எனக்கு. எனக்கு இந்த வாரம் வந்து ஹவுஸ் மேட்ஸ் நான் பார்க்கணும்னு நினைச்சேன், பார்த்துட்டேன். அது தவிர்த்து வேற என்ன மைண்ட்ல இருந்தது, வேற எந்த படமும் வந்து பெருசா நம்மளுக்கு செட் ஆகலப்பா. சரி சரி, நீங்க மீஷா ட்ரெய்லர் பார்த்துட்டீங்களா? பார்த்தேன், அது ஏதோ த்ரில்லர்ன்றாங்க, யானையெல்லாம் காட்டுறாங்க. அது எப்படி இருக்கும்னு தெரியல. இல்ல சரி, ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு போகணும்னு தோணுச்சுன்னா சூப்பர்ண்ணா. அதுதான் போல. அது ஒருத்தர் கூப்பிட்டாங்க, வாங்க கண்டிப்பா அப்படின்னு. ஆனா வந்து போக முடியாது. எக்கச்சக்க படம் இந்த வாரம். அக்யூஸ்டு, சரண்டரு, வேற என்ன படம், முதல் பக்கம் இப்ப போயிட்டு இருக்கு, பிரீமியர் போயிட்டு இருக்கு. பிளாக்மெயில் வருதா முதல் இல்லையான்னு தெரியல, பக்கமா? வருமா அப்படின்னு தெரியல, வராது நாளைக்கு தான் வராது தெரியும். வராது. எங்கேயுமே புக்கிங் ஓபன் பண்ணவே இல்ல. இல்ல ப்ரோ, பேக்மெயில் போஸ்ட் பண்ணி காத்தி போட்டிருந்தாரு. கேக்குதா? கேக்குது கேக்குது சொல்லுங்க. நான் கேக்குது. கேக்குதுண்ணா சொல்லுங்க. கேக்குதுங்க ப்ரோ. வந்துட்டு தூக்கி போட்டு சார் ராயாரேன்னு பாடிட்டு போயிருங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் வேற சரியில்லை, தூக்கி போட்டு சாத்து ராயாங்கிட்டீங்க, ஒண்ணுமே சரியா படலையே. அதுதான் நான் கேட்டேன், வீட்டுல யாராவது இருக்காங்களான்ட்டு. சரி ஓகே விடுங்க, அவர் வரட்டும். அவரா வந்து அவரா பேசுவார். சரி வேற என்ன ஸ்பெஷல்? இந்த வாரம் வந்து இன்னைக்கு வந்து 3BHK வந்து அமேசான் பிரைம்ல இன்னைக்கு நைட்டு ஸ்ட்ரீம் ஆகுது. ஓடிடி பத்தி நான் சொல்லலை, ஸோ அது வந்து சொல்லிடுறேன். ஒரே நிமிஷம் ப்ரோ, நான் நேத்தே இந்த கொஸ்டின் கேட்கணும்னு நினைச்சேன், பட் நேற்று என்னால ஸ்பேஸ் வர முடியல. நேற்று கருப்பு பொங்கல் ரிலீஸ் நிறைய ரூமர்ஸ் வந்துச்சு, அது உண்மையா? என்ன இவ்வளவு அமைதியா இருக்கு பிரகாஷ்னா? அதுக்கு பதில் சுகுமார் ப்ரோ சொல்லுவாருன்னு பார்த்தா சொல்ல மாட்டாரு. அவர் அழுகிற எமோஜி அவர் ட்வீட்டே போட்டாரு. அவர் தான் சுகுமார் போட்டாரு. ப்ரோ பேசுறது கேட்கலையா? கேட்கும் சரி, நான் ரிமூவ் அவரால் பண்றேன், திரும்ப ஃபர்ஸ்ட் வந்து வாங்க. அவர் பேசுறது தான் வந்து பேச முடியல போல அவரால். ஓகே, அதை ரிமூவ் பண்ணிட்டாரு. கோவர்ஸ் ரிமூவ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கருக்கு மட்டும் நார்மலாக வரட்டும். பிரதர் வரட்டும். கருப்பு ரிலீஸ் டேட் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு எந்த அப்டேட்டுமே இல்லை. அவங்க வந்து ஃபெஸ்டிவல் டேட்டு தான் வேணும்னு முடிவால் இருக்காங்க. ஒன்று தீபாவளி இல்லைன்னா பொங்கல் அப்படிங்கிறது. பெரும்பாலும் பொங்கல் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால எல்லாரும் பொங்கல் பொங்கல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வந்து இப்போ வந்து ராஜா சாப் கையில் இருக்காது. ஏன்னா ராஜா சாப் தெலுங்கு படம் இருக்குல்ல, அந்த படம் ஜனவரி 9 ஆல்மோஸ்ட் லாக் பண்ணிட்டாங்க. அந்த படம் ஜனவரி 9 அப்படின்னா இப்போ ஜனநாயகன் ஜனவரி 9, இந்த படம் ஜனவரி 9, 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பராசக்தி. இந்த 3 படமும் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். இதில் 100% கன்ஃபார்ம்ங்கிறது ஜனநாயகன் 100% ஜனவரி 9ங்கிறது உறுதியாயிடுச்சு. 95% வந்து கன்ஃபார்ம்ங்கிறது ராஜா சாப். பராசக்தி வந்து 50-50. அது வந்து 14ஆம் தேதிங்கிறது ரிலீஸ் டேட் பிளான் பண்ணிருக்காங்க. அவங்க அஃபீஷியலாக வந்து சொல்லலை, ப்ரொடியூசர் சொல்லியிருக்காங்க பொங்கல் ரிலீஸ் பிளான் பண்ணுறோன்னு. ஜனவரி 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகுங்கிறது தகவல். அது வந்து ஜனவரி 14 ஆல்மோஸ்ட் ரிலீஸ் ஆகிரும். இப்போ 3 படம் வந்துருச்சு அப்படின்னா கருப்பு வந்து அங்கே இப்படி ரொம்ப கஷ்டம். பெரிய படம் தான் கருப்பு அப்படின்னாலுமே 3 படம் கூட அவங்க வந்து தெலுங்கு மார்க்கெட்டே எய்ம் பண்ணுறாங்க. இங்கே ஒரு படம் அங்கே ஒரு படம் போட்டிங்கன்னா பரவாயில்ல, இங்கே 2 படம் அங்கே ஒரு படம் அப்படிங்கிறப்ப ரொம்ப அவங்க ஹெவி காம்படிஷனாக இருக்கும். அதனால் அவங்க வேற ஆல்டர்னேட் டேட் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அதில் எது அவங்க கன்ஃபர்மேஷன் வெயிட் பண்ணுறாங்க. புரியல. சிரஞ்சீவி படமும் அப்பதானே? சிரஞ்சீவி படம் போஸ்ட்போன் ஆயிருங்க. சிரஞ்சீவி படம் எப்படி ஆல்மோஸ்ட் போஸ்ட்போன் ஆயிரும். இல்ல அனில் ரவிபுடி படம் ப்ரோ, விஸ்வாம்பரா இல்ல, அனில் ரவிபுடி படம். அனில் ரவிபுடி படம்னா கன்ஃபார்மா வந்துடும், அது வந்துடும். விஸ்வாம்பரா போஸ்ட்போன் ஆயிரும். விஸ்வாம்பரா அதெல்லாம் கேட்கல, அதை அவன் கேட்டான். நான் அனில் ரவிபுடி படமும் அப்பதான் சொல்லியிருக்காங்க, சங்கராந்தி ரிலீஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஆமா, எனக்கு அந்த விஸ்வாம்பரா ரிலீஸ் தள்ளி தள்ளி போயிட்டு அது எந்த தேதி போது எனக்கே மறந்து போச்சு. செப்டம்பர்னாங்க, டிசம்பர்னாங்க, அது எனக்கு ஞாபகமே இல்லைன்னு வச்சுங்க, அதை விட்டுருங்க. அனில் ரவிபுடி படம் கண்டிப்பா பொங்கலுக்கு வந்துடும். அது வந்து அப்ப சிரஞ்சீவி படம், அந்த படம் கன்ஃபார்ம். இப்போ அப்போ போட்டி வந்து ஹெவியா இருக்குல்ல, தமிழ்ல இத்தனை போட்டி தெலுங்குல இத்தனை போட்டிங்கிறப்ப கஷ்டம் தான். அப்போ இங்கே ஏதாவது ஒரு படம் குறைஞ்சி அங்கே ஏதாவது ஒரு படம் குறைஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க. எல்லாமே ராஜா சாப் கையில் இருக்கு எனக்கு தெரிஞ்சு.
இப்ப இப்ப பாடுங்க, தூக்கி போட்டு சாத்து ராயா அது ராயா பாடுங்க. பாடினாதான் ப்ரோ அந்த போ கேட்க மாட்டேங்குது. ஆனா இன்னைக்கு பாடல ப்ரோ நான் இப்போ. சரி சரி ரைட் டன்னு. இல்ல இன்னைக்கு நைட் வந்து 3 பிஹெச்கே வருது. அதுக்கப்புறம் வந்து அஸ்திரம் சொல்லி ஒரு படம் வந்துச்சுல, அந்த படம் வருது. டென்ட் கோட்டால 3 பிஹெச்கே வந்து அமேசான் பிரைம்ல வருது. அது இல்லாம வந்து ஜித்தாதர் ஜமீன் பர் அது வந்து யூடியூப்ல வந்து ரிலீஸ் பண்றாங்க. இதுதான் மேஜரா வர்றது இந்த வாரம் ஓடிடி ரிலீஸ்ல. வேற எதுவும் பெருசா இல்ல இந்த வாரம். டல் தான். நான் ஜித்தார் ஜமீன் பர் பார்க்கல, நாளைக்கு பார்க்குறேன். அதே மாதிரி காஞ்சரிங் லாஸ்ட் ரைட்ஸ்ன்னு சொல்லி செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆகிற படம். அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு. மாவீரனுக்கு ரொம்ப பிடிச்ச படம். யூட்டோபியா 2 ட்ரெய்லர் வந்துருச்சு பாருங்க ப்ரோ. காஞ்சரிங் லாஸ்ட் ரைட்ஸ். ஜூட்டோபியா 2 ஆமா அந்த ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எல்லா படமும் ஒரே டைம்ல ரிலீஸ் பண்ணுவாங்க இவங்க. ஒண்ணு பிடிக்குமா உங்க எல்லாருக்கும்? எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும் ப்ரோ. எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த படம். அதுக்கப்புறம் ஒரு குட்டி வெப் சீரிஸ் வந்துச்சு, அதுல மினி சீரிஸ், அதுவும் சூப்பரா ஜூட்டோபியா பிளஸ். பரணி சொல்லுங்கண்ணா. என்ன செப்டம்பர் 5 வந்து காம்படிஷன் பயங்கரமா எகிறது போல இருக்கு. நான் சொல்லவா, நீங்க வேணா பாருங்க. இன்னைக்கு வந்து ஒரு 12 படம் மினிமம் வரும். மொத்தமா சொல்றேன், இந்தியால மட்டும் இல்ல. அதுவும் எல்லாத்துக்கும் ஃபேவரட் படமான ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, காஞ்சூரிங். அதுதான் சொல்றேன்னா, அது காஞ்சூரிங் முன்னாடியே ரிலீஸ் டேட் சொல்லிட்டாங்களே சார். இது மாவீரன் அன்னைக்கே சொன்னாரே. அது இல்லாம திரும்ப கன்ஃபார்ம் ஆச்சு போல இருக்கு. இல்ல அதெல்லாம் வரும். இல்ல அந்த அன்னைக்கு என்னென்ன படம் ரிலீஸ் ஆகுன்னு மெய்யாலன்ட்ட கேட்டீங்கன்னா அவர் லிஸ்ட் போடுவாரு, அவருக்கு தெரியும். ஒவ்வொரு லாங்குவேஜுக்கு ஒரு படம் சொல்லலாமா? சரி சொல்லுங்க ப்ரோ. தமிழ்ல 2 படம் ப்ரோ, சக்தி திருமகன் அப்புறம் மதராசி வருது. 3 படம் வருது. 3 படம் வருது. பேட் கேர்ள் அதை விட்டுட்டேன். மலையாளத்துல வந்து இப்போதைக்கு கன்ஃபார்மா பண்ணியிருக்கிறது பல்டி, ஓடும் குதிரா சாடும் குதிரா, அதுக்கப்புறம் இது ஹிருதயபுரம். அது கன்ஃபார்மா வந்துடும் சொல்றாங்க. மோஸ்ட்லி அது வர. எனக்கு ஒரு டவுட், பல்டி ஆகஸ்ட் 29 தானே? இல்ல அதுதான் அந்த வீக் தான் ப்ரோ. அது வந்து 1 வீக் பிஃபோர் ரிலீஸ் ஆகும். ஓடும் குதிரை 1 வீக் பிஃபோர்லாம் சேர்த்தாதீங்க, அது சேர்க்காதீங்க. அது 1 வீக் பிஃபோர்ங்கிறதே வேணாம். நமக்கு வந்து அந்த செப்டம்பர் 5 ரிலீஸை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்படி பார்த்தா மலையாளத்துல அந்த செப்டம்பர் 5 டேட் எனக்கு தெரிஞ்சு அந்த படம் வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அதுக்கு முன்னாடி 3 படம். தெலுங்குல மிராய் வருது, நார்த்ல பாகி 4 ரிலீஸ் பண்றாங்க, ஓவர்சீஸ்ல காஞ்சரிங். தெலுங்குல இன்னொரு படம் கன்னடத்துல கேடின்னு ஒரு படம் வருது. கேடின்னு ஒரு படம் வருது கன்னடால கேடி. ஒவ்வொரு லாங்குவேஜுக்கு ஒரு படம். ஹெவி காம்படிஷன் பரணி ப்ரோ. எனக்கு ஒரு டவுட், அது என்ன அவ்வளவு பெரிய ஹாலிடேவா என்னது எல்லாரும் அங்கேயே வந்து நிக்கிறாங்க? காஞ்சரிங்கோட லாஸ்ட் பார்ட்டி தான். காஞ்சரிங்கோட அந்த பிரான்சைஸோட. இல்ல தெலுங்குல மிரைன்னு சொல்லி ஒரு படம் வருது. மிராயா? சொன்னனே ப்ரோ, அது சொன்னனே. ஓகே ப்ரோ, அதுதான் அவ்வளவுதான் நினைக்கிறேன். பெருசா வேற ஏதாவது இருக்கா? தெலுங்கு கன்னடால ஒரு படம் தான். கேரளால வந்து 1 வீக் பிஃபோர் வரும். சோ அந்த ரன்னே இருக்கும். தெலுங்குல வருது மெய்யலான் ப்ரோ, எனக்கு கரெக்டா தெரியல. இன்னொரு படம் வருது தெலுங்குல, அது நான் பாக்குறேன் இருங்க. பெரிய படமா ப்ரோ? இல்ல ஓரளவுக்கு தெரிஞ்ச படம் தான் நினைக்கிறேன், இருங்க பாக்குறேன். நான் பாத்துட்டு வரேன். சிவமா ப்ரோ? ஓம் சிவமா ப்ரோ? அதெல்லாம் இல்ல, நான் தெரிஞ்ச ஹீரோ படம் தான். இருங்க நான் பாத்துட்டு வரேன் எதுவும் இருக்கான்னு. ஓகே. ஹலோ ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ அந்த கூலி ஆடை லான்ச் போறீங்களா? நான் போகல. இவங்க அதான் ப்ரோ அந்த பாஸ்லாம் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல. அப்படியா? நீங்க போறீங்களா? இல்ல ப்ரோ, ஃப்ரெண்ட் ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க பாஸ்லாம் ப்ரொவைட் பண்றாங்கன்ட்டு. அதுவும் ரொம்ப டிமாண்டா இருக்கான். சரி, என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி ஒரு பாஸ் வாங்கி கொடுங்க, நான் போயிடுறேன். இல்ல ப்ரோ, நானே கேட்டேன், அவங்ககிட்ட 2 தான் ப்ரோ கிடைச்சது. ஆனா ரெக்கமெண்டேஷன் அப்படிதான் தராங்களா, யாருக்கும் ஃப்ரீயா கொடுக்காம. ரெக்கமெண்டேஷனா? ஆமா ப்ரோ, தெரிஞ்சவங்க இந்த க்ளோஸா இருப்பாங்கல்ல, க்ளோஸ் சர்க்கிள் அப்படி. ஓகே சூப்பர். அப்பதான் இப்போ ரொம்ப அதான் நிறைய ஸ்டார்ட்ஸ் வரனால சொல்லிட்டு அது மாதிரி ரொம்ப டிமாண்டா இருக்கு ப்ரோ. அதான் நீங்க போறீங்களா எப்படி ப்ரோ?
இல்ல ப்ரோ. நான் போகல. எனக்கு கிடைக்கல. மேபி சுகுமார் ப்ரோ இல்ல பிரகாஷ் ப்ரோ போறாங்களான்னு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. சரி ஓகே. சுகுமார் ப்ரோ போறேன்னு அன்னைக்கு சொல்லியிருந்தாரு, பாஸ் கிடைச்சிருச்சுன்னு. பாஸ் அவருக்கு கிடைச்சிருச்சு. அவர் போறாரான்னு தான் தெரியல. சுகுமார் நான் சரி ஓகே. போறீங்களா? ஓகே ஓகே. மாயிரன் ப்ரோ, ஆகஸ்ட் 17 ஒரு கன்னட படம் ரிலீஸ் ஆகுது முதல்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது ரிலீஸ் ஆகுதா? ஆமா, அதான் போஸ்ட்போன் போல. அதுக்கப்புறம் அவங்க எந்த இதுவுமே இல்லை. அது ரிஷப் ஷெட்டி, ராஜ்பி ஷெட்டியா, அவரு, உபேந்திரா, சிவராஜ்குமார் 3 பேர். 45 என்னமோ. சரி ஓகே, முடிச்சிடலாமா? பேச டாபிக்கும் இல்லை. ஷாம் ப்ரோ சொல்லுங்க. செப்டம்பர் 5 சொல்லிட்டு இருந்தாரு. எவ்வளவு படம் வந்தாலும் முருகதாஸ் வந்து இது பண்ணிடுவாரு. அவர்தான் கஜினி துப்பாக்கி மாதிரி இருக்குன்றாரு. அந்த மாதிரி இருந்தாலே போதும். அவர் அந்த மாதிரி ஹைப் பண்ணாம இருந்தாலே போதும்னு எனக்கு தோணுது. நீங்க வேற கம்பேக் கொடுப்பாரு. ஓகே ப்ரோ. கஜினி மாதிரி ஸ்டோரி, துப்பாக்கி மாதிரி ஃபைட் சீன்லாம் இருக்கும்னு இருக்காரு. இல்லைங்க, இப்போ ரீசெண்டா 2-3 பேர் அந்த படம் மாதிரி இருக்கும் இந்த படம் மாதிரி இருக்கும்னு சொல்லிதான் வந்து இது பண்ணாங்க, ட்ரோல் வாங்கிட்டு இருக்காங்க. இவர் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாரா? எனக்கு பயமா இருக்கு. சரி ஓகே, நாளைக்கு எல்லாம் வந்து யாராவது ஹவுஸ்மேட்ஸ் போனீங்கன்னா சொல்லுங்க படம். அப்ப ட்ரெய்லர் ரிலீஸ் அன்னைக்கு ஸ்பேஸ் கிடையாதா? கூலி ட்ரெய்லர் ரிலீஸ் அன்னைக்கு, கூலி ட்ரெய்லர் ரிலீஸ் அன்னைக்கு இருக்கும் ப்ரோ. இல்ல அவங்க ஆடியோ லஞ்ச் போயிருவாங்களே. யாரு? பிரகாஷ் ப்ரோ. இல்ல பிரகாஷ் ப்ரோ போறாரான்னு தெரியலையே, இன்னும் கன்ஃபார்மா சொல்லி. அவர் போறதுன்னா சொல்லியிருப்பாரு. ஓகே. இன்னும் கன்ஃபார்மா சொல்லல பிரகாஷ் ப்ரோ போறது. பிரகாஷ் நான் போறீங்களா? இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் அவர் இல்ல போல, வேற ஏதாவது கால் வந்திருக்கும் போல. மெசேஜ் பண்ணி பாக்குறேன். சரி ஓகே, அவர் வந்தோடனே ஸ்பேஸ் முடிச்சிடலாம். ஏன் அமைதியா இருக்கீங்க? ஏன் அமைதியா இருக்கீங்களா? இவ்வளவு நேரம் பேசுனது கேட்கலையா? உங்களதான் சனிக்கிழமை ஸ்பேஸ் இருக்கா இல்லையா ப்ரோ? புரியல, நடுவில் ஒரு ஃபோன் வந்துச்சு, அதெல்லாம் கேட்கல. இப்பதான் வந்தேன், சொல்லுங்க. சனிக்கிழமை ஸ்பேஸ் இருக்கான்னு கேக்குறாங்க. நீங்க ஆடியோ லான்ச் போறீங்களான்னு கேக்குறாங்க. இல்ல ஆடியோ லான்ச் போலங்க, ஸ்பேஸ் உண்டுங்க. ஆடியோ லான்ச் நான் போல, சுகுமார் ப்ரோ போவாரு, நான் போல. சரி, உங்க வீட்டுல கூப்பிடுறாங்க. ஸ்பேஸ் முடிச்சுக்கலாமா? என்ன பண்ணுது டாபிக்கே இல்லண்ணா, அதனால தானா பேசுவோம். நீங்க சரி நீங்க பேசுங்க, நான் கேக்குறேன். நீங்க போறீங்களா? ஆடியோ லான்ச் போறீங்களா? தெரியல பண்ணி, இன்ன வரையும் முடிவு ஆகல பண்ணி. ஒரே பஞ்சமா இருக்கு பாத்துது. அன்னைக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்னீங்க. ஒண்ணு தரேன்னு சொன்னாரு. தரேன்னு சொன்னாரா? தரலையா? பாஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்ன்றாரு இப்ப கேட்டா. சரி விடுங்க விடுங்க, ஜெயிலர் 2 பாத்துக்கலாம். அதுவும் சன் பிக்சர்ஸ் படம் தான் கிடைக்காது. இல்ல கூலிக்கே கிடைக்கலையா? இல்ல ஜெயிலர் 2க்கு வேற நீங்க ஏன் ப்ரோ? இல்ல கிடைக்கும் பாப்போம். ரொம்ப டிமாண்டா வந்துட்டு இருக்கு. வேற ஏதாவதுனா கூட நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் போல. வேற ஏதாவது இல்ல பரணி, மூச்சு போட்டா கிடைக்கிறது பெரிய விஷயமே கிடையாது, கிடைச்சிரும். ஆனா அப்படி மூச்சை போட்டு வாங்கணுமா அப்படிங்கிற யோசனை, அலுப்பு. அதுக்கப்புறம் வாங்கி அங்க போய் உட்காரணும் பெரிய விஷயம் கிடையாது. 7-8 மணிக்கு ஃபங்க்ஷன், 7 மணிக்கு எப்படி ஆரம்பிப்பாங்க. ஆனா 6 மணிக்கு உள்ள இருக்கணும்னு போட்டிருப்பாங்க. ஆனா 4:30 மணிக்கு உள்ள போகணும். நீங்க 5:30 மணி தாண்டி போயிட்டீங்கன்னா உள்ள இடம் ஃபுல் ஆயிடுச்சு. ஆனா நீங்க டிக்கெட் கையில் வச்சிருப்பீங்க, ஆனால் இடம் உள்ள ஃபுல் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த ஃபேன்ஸ் பேசணும்னு வச்சிருப்பாங்க. அந்த பேஸ்ல இருந்து டோட்டலா வந்து விஐபி பேஸ்க்கு அவங்க வந்துருவாங்க. அவங்க அங்கே வந்து அங்கேருந்து டக்குன்னு அவங்க இடத்த ஃபில் பண்ணி உட்காந்துக்குவாங்க. அங்கே ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் ஓவர் ஃப்ளோ ஆயிரும். எப்பவுமே ஃபேன்ஸோட பாசங்கிறது கொஞ்சம் ஓவர் ஃப்ளோ ஆயிரும். க்ரௌட் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்க இந்த இடத்த பிடிச்சிக்குவாங்க. இந்த இடம் அப்புறம் விவிஐபி பாஸுக்கு அவங்க கொஞ்சம் நெருங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு வேணுங்கிறதுக்காக போலீஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த விஐபி பாஸை விட்டுருவாங்க. ஒன்றும் பிரச்சனை கண்டுக்கல, ஃபேன்ஸ் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வரைக்கும் ரொம்ப கண்ட்ரோலாக இருப்பாங்க. அப்போ என்னன்னா 4:30 மணிக்கு அவங்க போகணும். ஆனால் 7 மணிக்கு தான் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும்.
7 மணிக்கு ஆரம்பிச்சு 11:30 12 மணிக்கு சில நேரம் போகும். ஏன்னா சூப்பர் ஸ்டாரும் சரி, அந்த படத்தை எந்த படமா தான் டேரக்டரும் சரி கடைசியாக தான் பேசுவாங்க. இந்த படத்தில் லோகேஷ்க்கு நல்ல ஹைப் இருக்கு. லோகேஷ், அனிருத், சூப்பர் ஸ்டார், இந்த 3 பேரும் பேசுறதுக்கு பார்த்தீங்கன்னா 10:30 மணிக்கு மேலே ஆயிரும்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட உள்ள ஒரு 4-4:30 உள்ள போனீங்கன்னா ஒரு 11:30 மணி இருக்குன்னா ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் கணக்கு. அந்த 7 மணி நேரம் உங்களுக்கு உள்ள நெட்டு கிடைக்காது. ரொம்ப ரேரு அங்கே நெட்டு கிடைக்குங்கிறது. நெட்டு கிடைக்காது, செல்லு நோண்ட முடியாது, தண்ணி இருக்க ரொம்ப வெளியே வந்து திரும்ப உள்ள போறதுக்கு உங்க பாடுபடணும். கஷ்டப்பட்டு தான் ஆடியோ லான்ச்சிங்கிறது வெளியே இருந்து நம்ம பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமான விழாவா இருக்கும். ஆனால் உள்ள இருக்கவங்க கஷ்டம் தான். அது ஃபேன் பாஸ் வாங்கிட்டு உள்ள போறவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்களுக்குலாம் நிறைய கஷ்டங்கள்லாம் இருக்கு. அதை நம்ம வாங்கிட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு போனோம், ஈஸியா கிடைச்சா போகலாம், அவ்வளவுதான். ரொம்ப மெனக்கெட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அதை முயற்சி பண்ணல. இல்ல புரியுது. ஆக்சுவலா வந்துட்டு அது என்ன எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும்ல. சரி, இந்த ஆடியோ லான்ச் நேர்ல போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான். பட் எனக்குமே ஆசை இருக்குது. நான் எந்த ஒரு ஆடியோ லான்ச் கூட நான் போனதில்லை, இல்லை ப்ரெஸ் மீட் எதுவும் போனதில்லை. பட் ஆனால் வந்துட்டு இதுக்கு நான் வந்து நானும் கேட்டு பார்த்தேன், இது கிடைக்கல. ஸோ விட்டுட்டேன். மேபி நாட் ஷுர், மதராசிக்கு போகலான்னு ஒரு ஆசை இருக்கு. சப்போஸ் ஈவெண்ட் ஏதாவது வச்சாங்கன்னா கிடைச்சிச்சுன்னா, டிக்கெட் கிடைச்சிச்சுன்னா போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருக்கு. பார்ப்போம். ரெகுலர் 6 மணிக்கு விட்டுருவாங்களா இல்ல அங்க எப்பாச்சும் ரிலீஸ் பண்ணிட்டு தான் விடுவாங்களா? அங்க ரிலீஸ் பண்ணிட்டு தான் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஈவெண்ட் வச்சாலே முன்னாடி சொன்ன காரணங்களுக்காக தான் இந்த ஆடியோ லான்ச் பாஸ்க்கெல்லாம் ஆர்வம் காட்டுறது கிடையாது. அதனாலதான் அது வேணாம். அது வேஸ்ட் வாங்கிட்டு போய் 6 மணி நேரம் 7 மணி நேரம் யார் உள்ள தனி இல்லாம உட்காந்து நெட் கிடைக்காம உட்காந்து கஷ்டப்படுறது. அதுக்கு வீட்டில் உட்காந்து நிம்மதியா டிவியில போடுவோம். சன் டிவியில் எடிட் பண்ணி ஒரு வருஷம் போடுவோம். பயங்கரமா இருக்கும். மாசா கேட்டோமா, கதையை கேட்டோமா, அந்த குட்டிக்கு ஏதாவது ஜாலியாக என்ஜாய் பண்ணாம போயிட்டே இருக்கணும். முடிஞ்சு போச்சு. சும்மா அட்லீஸ்ட் வந்துட்டு இது அடுத்த வாரம் போட்டுருவாங்க ப்ரோ. அடுத்த வாரம் 6:30க்கு அதான் சன் டிவில. அடுத்த வாரமா? நம்ம இந்த வாரம் நடந்தா அடுத்த வாரம் அதெல்லாம் போட்டோம். இந்த வாரம் நடந்தா அடுத்த வாரம் போட்டுருவோம். கண்டிப்பா டிவியில போடுவோம். டிவியில போடுறப்ப பாத்துக்கலாம். அது போக என்னன்னா நமக்கு மெயின் கிளிப்பிங்ஸ் தான் கண்டிப்பா ட்விட்டர்ல வந்துடும். இல்ல என்னென்ன பேசுறாங்க அதெல்லாம் அப்ப பாத்துக்கலாம். அவ்வளவுதான். இதுக்கு நிறைய பேர் சீஃப் கெஸ்டா வராங்கன்னு சொல்றாங்க. அதை பத்தி தெரியுமா இருக்காது? இல்ல, அவர் கமல்ஹாசன் வராருன்னு தகவல் வந்துச்சு. சூப்பர் ஸ்டாரும் புலவநாயகரும் ஒரே மேடையில ஒரு நாள் அந்த இதை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது போக நிறைய பேர் கேட்டிருக்காங்க. படத்துல நடிக்கிற இல்லங்க, படத்துல நடிக்கிற நடிகர்களே வந்தாலே அது பெரும் ஈவெண்டா தான் இருக்கும். எல்லாருமே வந்தாங்கனாலே. அதனால ஒரு இன்னொன்று என்னன்னா, இந்த வந்து ஆடியோ லான்ச் மட்டும் இல்லாமல் ட்ரெய்லர் லான்ச் நடக்குது. அது போக படத்தை வந்து சில கிளிம்ஸ் வந்து அங்கே ஸ்க்ரீன் பண்ண போறாங்களாம் வீடியோவா. அதனால வந்து உங்களுக்கு ஆடியோ லான்ச்சுங்கிறதே ஒரு மிக பிரமாண்டமா ஒரு வைபா இருக்கும். அது போக எல்லாத்துக்கும் மேலே அனிருத் இருக்கு. அப்படி அனிருத் வந்தாருன்னா அது ஒரு கான்செப்ட் மாதிரி பயங்கரமா வைபா தான் நடத்துவார். இந்த படத்துல வேற 2 பாட்டு ஆல்ரெடி 3 பாட்டுமே ஹிட்டு. அப்போ 3 பாட்டு அங்கே வந்து அவர் லைவ் பண்ணாலே வந்து ஆடியன்ஸ் வந்து செம்ம ஜாலியாக இருக்கலாம். அதுக்காகவே எல்லாம் பாஸ் கலைவாங்க. 2வது வந்து நான் 2 பேத்துக்கு வாங்க, ரஜினி படம் ஈவெண்ட்டும் சரி, விஜய் படம் ஈவெண்ட்டும் சரி, பாஸ் வாங்குறது ரொம்ப 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 கஷ்டம். ஆனால் உள்ளே போனால் வைபை என்ஜாய் பண்ணலாம். விஜய்க்கு வந்து ஆடியோ லான்ச் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விஜய் சாக்ஸாக போட்டுருவாங்க. டான்ஸு ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணலாம். அப்படி இருக்கும். இவங்க ரஜினி அவர் கதை சொல்றது, அவரை பற்றி நிறைய பேர் பேசுறது, அவரு கடைசியாக இந்த அனிருத் கான்செப்ட் பண்றது, பர்ஃபார்ம் பண்றது எல்லாமே பயங்கர வைபா இருக்கும் 2 பேத்துக்கும். அதனாலதான் 2 பேத்துக்கும் வந்து பாஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். முத நாள் ஷோக்கு டிக்கெட் வாங்குற மாதிரி பாஸை பத்தி விசாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த முதல் நாள் 50 இயர்ஸ் ஏதாவது செலிப்ரேட் பண்ணுவாங்களா ஸ்பெஷலா? இல்ல, அவர் வேணான்ட்டாரு. அதையும் சேர்த்து இதுல பண்ண வேண்டியது அவ்வளவுதான். இந்த பிரகாஷ்ண்ணா, இந்த முதல் நாள் சொன்னா எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. இன்னைக்கு அந்த தியேட்டர்ல போனப்போ அந்த ஒரு சென்டர் சீட் கேட்டேன். அதை விடுங்க, போயிட்டு போய் விடுங்க. அந்த பஞ்சாயத்து, ஊர் பஞ்சாயத்து உங்களுக்கு கண்டிப்பா எலிவால் மாதிரி. நான் எனக்கு ஒரு மாதிரி கடுப்பா இருக்குண்ணா. அது மட்டும் சரி விடுங்க. சரி, ஓகே, முடிச்சிடலாமா? ஒரே நிமிஷம். ரோந்து பாத்துட்டீங்களா? பேலன்ஸ் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். இன்னைக்கு படத்துக்கு போனால கம்ப்ளீட் பண்ணல, நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவேன். சரி ஓகே, பார்த்துட்டு வாங்க. ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். எனக்கு ஒரு படம் ஞாபகம் வந்துச்சு. அந்த படம் வந்து நாளைக்கு அந்த படம் வரும்போது இந்த படம் முடிச்சா பார்த்துட்டு சொல்றேன். அந்த படமா இல்ல, படம் பார்த்து சொல்றேன். நான் ஒரு படம் பார்த்தேன், அந்த படம் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. என்ன படம்னு சொல்றேனே, அவன் பேர் வர மாதிரி இருந்துச்சு. இல்ல நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. நான் பார்த்துட்டு சொல்லுங்க, ஃபுல்லா பார்த்துட்டு சொல்லுங்க. சரி, பார்த்துட்டு சொல்றேன். அட யாரு, எனக்கு பேர் வாயில வரல. அந்த பொண்ணு நிமிஷா சஜியை நடிச்சிருக்குல்ல, அந்த படம் நினைக்கிறேன். சரி, நாளைக்கு படம் பார்த்து சொல்றேன். நயாட்டு
அந்த படம் ஞாபகம்லாம் வருது. அதே சரி, நான் நாளைக்கு பார்த்து சொல்றேன். ரோந்தும் அதான் அவர் தானே பரணி ப்ரோ. அதுவா? ஆமா அவரா? ஆமா 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 அவர்தான். சரி ரைட், நான் பார்த்துட்டேன். சரி, நம்மள தான் கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் சொல்றேன். நாளைக்கு நான் சொல்றேன். பை. ஓகே ஓகேண்ணா, பை பை.